ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். வாசியுங்கள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அற்புதமான ஒரு தேவனுடைய வார்த்தை. இந்த 3வது வசனம் முடியும் பொழுது எப்படி முடிகிறது? கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் கர்த்தர் சொல்லுகிறது தான். இந்த காலை வேளையிலே இந்த விசேஷித்த கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, எழும்பு மகளே. அந்த சீயோனே என்ற இடத்தில் உங்க பேரை போட்டு வாசிங்க. எழும்பு எழும்பு ஜெயராணியே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உங்க பேரை போட்டு ஒரு தடவை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உட்கார்ந்துகிட்டே இருக்கிற, நீ ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து எழும்பாம இருக்கிற, நீ எழும்பு என்று சொல்வதை போல இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்றால், சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு கிடக்கிறார்களே, அந்த மக்களுக்கு என்று சொல்லப்பட்ட வார்த்தை. இதில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும். அப்படின்னா நீ எந்த இடத்துல இருக்கிற? விருத்த சேதனை இல்லாத ஒரு மக்கள் மத்தியில அசுத்தமுள்ள ஒரு சூழ்நிலைமையில இருக்கிற. அதை அடுத்து வசனம் சொல்லுது, தூசியை உதறிவிட்டு. அப்படின்னா நீ இருக்கிற இடம் எது? தூசி. அப்புறம் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தி. அப்ப நீ இருக்கிற இடம் எது? அப்போ தூசி, சிறை, விருத்த சேதனம் இல்லாத, அசுத்த, இப்படிப்பட்ட இடத்துல கிடக்கிற தன் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் எழும்பு என்று சொல்லுகிறார். சரி, ஆண்டவர் எழும்பின பிறகு என்ன செய்ய சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. நான் எழும்ப முடியாதபடிக்கு எனக்கு என்ன தடையா இருக்குது என்று கூட நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். வேதத்திலே ஆண்டவர் பல பெண்களை ஆண்களுக்கு இணையாக எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை புருஷன்மாரை ஆண்டவர் பயன்படுத்துகிற விதங்கள் வேறு, ஸ்திரீகளை தேவன் பயன்படுத்துகிற விதங்கள் வேறு. சில இடங்களில் தெபோராள் போன்ற ஸ்திரீகளை ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தியதற்கு வேதத்தில் பல ஆதாரங்கள் உண்டு. இன்றைக்கு அதாவது கணக்கிலேயே சேர்க்க முடியாத ஸ்திரீகள் அப்படின்னு சிலர் இருப்பாங்க. அப்படிதானே? எப்படி சொல்லுங்க, நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க. அவங்கள கணக்கிலேயே சேர்க்க முடியாது. அதாவது அவங்களுக்கு ஒரு தகுதியும் இருக்காது, ஒரு குவாலிஃபிகேஷனும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஆனா அந்த ஸ்திரீகளை ஆண்டவர் எழுப்பி முக்கியமான இடத்துல வச்சதுக்கு ஒரு பைபிள் ஒரு அழகான ஒரு அட்டவணையை கொடுக்குது. என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு வேத பகுதி. அது துவங்கும் பொழுது எப்படி துவங்குகிறது? வாசியுங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய. ஆபிரகாம் யாரு? விசுவாசிகளுக்கு தகப்பன். நம்ம எல்லாருக்கும் அவர் தகப்பன். சரி, தாவீது யாரு? அவரும் ஒரு விதத்துல நமக்கு தகப்பன் தான். ஏன்னா தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு தருவேன்னாரு. சரி, 3வது பேரு யாரு பேரு? கட்ஷாட் பண்ணி ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. இந்த வம்ச வரலாறுல 42 வம்சத்தின் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இடைச்சொற்கள் மாதிரி ஒரு 5 பேருடைய பெயரும் அங்க வருது. 5 ஸ்திரீகளுடைய பெயர்கள். இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? இவங்களை எதுக்கு ஆண்டவர் இங்க கொண்டாந்து வளர்ச்சாரு? இவங்க எப்படி முக்கியமானவங்க? இவங்களை விட ஸ்பெஷல் பீப்புள்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லைன்னு தூக்கி போடப்பட்ட பாத்திரத்தை ஆண்டவர் தூக்கி கொண்டு வந்து மேல வைக்கிறதா அவருக்கு ஸ்பெஷாலிட்டி. ஹல்லேலூயா! உலகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள்,
நல்ல வாழ்வு வாழாத பெண்களை கூட ஆண்டவருடைய ரட்சிப்பு சந்திக்கிறது என்பதற்கு அடையாளமாக இதுல 4 முக்கியமான ஸ்திரீகளுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்குது. படிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது வசனம் வாசிங்க. யூதா பாரேசையும் சேராவையும் அட பெற்றான்னு ஏன் போடல? ஒரு அம்மா பேரையும் சேர்த்து யார் இடத்தில் பெற்றான்னு போட்டிருக்குது. ஆண்டவர் எதையும் மறைக்கல, எல்லாத்தையும் தெளிவா வெட்ட வெளிச்சமா எழுதி வச்சுட்டார். யூதா பாரேசையும் சேராவையும் யார்கிட்ட பெற்றார்? தாமார். நம்ம யோசிக்கலாம், இந்த தாமார் ஒழுங்கில்லாத பெண்ணாச்சே, இவள் மாமனாரோடு கூட இணைந்தவள் ஆயிற்றே, வாழ்க்கை சுத்தம் கிடையாதே. ஆண்டவர் சுத்தம் இல்லாத பாத்திரங்களை எடுத்து கழுவி பரிசுத்தப்படுத்தி வம்ச அட்டவணையில் இணைக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா? இந்த தாமார் மாதிரிதான் இருந்தோம். உங்களில் எத்தனை பேருடைய வாழ்க்கை தாமாரின் வாழ்க்கை போல இருந்தது என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை சரீரத்தில் அப்படிப்பட்ட தவறுகள் செய்யவில்லை என்றாலும் நம்மில் அநேகருடைய வாழ்க்கை சிந்தையிலும் பல இடத்திலும் இதை போன்ற ஒரு வாழ்க்கை. பேரை கொண்டு வந்து வம்ச அட்டவணையில சேர்த்துட்டாரா? சரி, அடுத்து வாசியுங்கள். அடுத்து ஒரு பெண்ணுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. சல்மோன் போவாசை. சல்மோன் போவாசை பெற்றான் அப்படின்னு போட்டிருக்கலாம். சல்மோன் போவாசை யாரிடத்தில் பெற்றான்? ராகாப், நீ ஒரு திருமணம் ஆகாத பெண், ஆனா உன் வாழ்க்கையே சரி கிடையாதே. சரியில்லாத ஒன்ன கொண்டு வந்து வம்ச அட்டவணையில எப்படி சேர்த்தாரு அப்படின்னா அதுக்கு பேருதான் இரக்கம். சொல்லுங்க, அதுக்கு பேருதான் கிருபை, அதுக்கு பேருதான் தயவு. இன்னைக்கு உங்க எல்லாரையும் கொண்டாந்து இங்க உட்கார வச்சிருக்கிறாரே. இந்த கன்னியாகுமரியில டாக்டர்ஸ் இல்லையா, லாயர்ஸ் இல்லையா, இன்ஜினியர்ஸ் இல்லையா, பெரிய பெரிய பிசினஸ் பீப்புளுடைய ஒய்ஃபுங்கெல்லாம் இல்லையா, நம்மளெல்லாம் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறார்ல, அதுக்கு பேர் என்ன? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். கிருபை. அதுக்கு பேர் என்னது? கிருபை. அதுக்கு பேரு தான் கிருபை. சி மேஜர். அதுக்கு பேரு தான் கிருபை. இன்னைக்கு நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, ஏதோ யாரோ கூப்பிட்டாங்க, நீங்க 10 நாள் ஃபாஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு இல்ல. கிருபை. ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உணர்ந்து சொல்லுங்க, அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா. இப்படி பாட்டு பாடும்போது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தேன்ல, யாரை முன்னாடி நிறுத்திக்கணும். இப்போ அவரை நிறுத்திட்டு சந்தோஷமா அவரை பார்த்து கொஞ்சம் கையெல்லாம் ஆட்டி சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நாகர்கோயில் உள்ள பெண்டிகாஸ்ட் பீப்புள்லாம் ரொம்ப சீரியஸா இருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? சந்தோஷமா சீரியஸா இருக்க வேண்டிய இடத்துல சீரியஸா இருக்கணும். ஆனா அகமகிழ வேண்டிய நேரத்துல செல்ல ராஜா அப்படின்னு அவரை கொஞ்சணும்னா கொஞ்சித்தான் ஆகணும். அவரு ஜீவனையே கொடுத்தாருல்ல, ரத்தத்தையும் சிந்தனாருல்ல, அவருக்கு நீங்க பாராட்டு கொடுக்காத எப்படி? கையை நல்லா தட்டுங்க பார்க்கலாம். இப்போ ரசிச்சு ரசிச்சு இந்த பாட்டை பாடுங்க. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லித்தாரேன், சர்ச்சில் எப்ப பாட்டு பாடினாலும் கண்ணை மூடிக்கிட்டு இப்படிதான் பாடணும்.
அந்த ஜெயராணின்னு ஒருத்தி வந்து சொன்னாலே அந்த மாதிரி பாடணும்னு நினைச்சிட்டு நீங்க என்ன செய்யணும்? அப்படி மட்டும் பாட ஆரம்பிச்சீங்க, உங்க சர்ச்ச ஆராதனையில் அனல் பறக்கும், அக்கினி இறங்கும், அபிஷேகம் இறங்கும், கர்த்தர் இறங்கி கிரியை செய்வார். இந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு கண்ணை திறந்துக்கிட்டு டிஸ்பிளேய பார்த்துக்கிட்டு பாடுறவங்களாம் எனக்கு பிடிக்காது. பாட்டை பைஹார்ட் பண்ணுங்க. என் மனசுக்குள்ள நூற்றுக்கணக்கான பாட்டு இருக்குது. கண்ணை மூடனா பாடிக்கிட்டே இருப்பேன். இப்ப வந்தது இல்ல, 18 வயசுல இருந்தே படிச்சேன். எல்லா பாட்டையும் 10 ஸ்டான்ஸா இருந்தா சாராள் நவரோஜி அம்மா பாட்டுன்னா 10 சரணமும் என்னங்க இருக்குது? சர்ச்சில் எத்தனை சரணம் பார்த்தாலும் கண்ணை திறக்கவே மாட்டேன். கண்ணை மூடி 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 ராஜாவை பாடி பாடிதான் இன்னைக்கு வரைக்கும் பாட வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பாடவும் வைப்பார், ஓடவும் வைப்பார், ஊழியம் செய்ய வைப்பார், பலனும் கொடுப்பார். ஆராதனையில ஒரு வல்லம் இருக்கு. அந்த ரங்கமா ஆராதிக்கிறவங்கள சீக்கிரத்தில் வெளியே தூக்கிட்டு வந்துருவார். எல்லாரும் கூட சேர்ந்து ஆராதிக்கும் போது உண்மையா ஆராதிக்கிறவங்கள உயர்த்திடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த லிஸ்ட்ல வர தகுதியே இல்லாத ஆட்கள்லாம் உள்ள இடைச்சொருகள் மாதிரி வந்திருக்கிறாங்க. சரி, 3வது ஒரு நபரை குறிச்சு வேதம் சொல்லுது, வாசிங்க. ராகாப், அதுக்கு அடுத்து ரூத். போவாஸ் ஓபேதை ரூத்திடத்தில் பெற்றான். 6வது வசனம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியா எழுதினாரு பாருங்க ஆண்டவர், மறைக்கவே இல்லை. தாவீது ராஜா உரியாவின் மனைவியா இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். சரி, இந்த 4ம் ஒரு வகையிலையும் இந்த லிஸ்ட்ல சேர்க்கவே தகுதி இல்லாத ஒரு ஆள். ஆனா இன்னொரு ஆள் இருக்குது. அவங்களுடைய பேர் வாசிங்க. 16. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் எப்படி சொல்லுங்க இயேசு பிறந்தார். அவளிடத்தில் எப்படி? வாட் a great privilege. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படி பார்த்தாதான் எக்ஸைட்டட் ஆகக்கூடாது. அவளிடத்தில், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை பாருங்க. சொல்லுங்க, அவளிடத்தில். சத்தமா சொல்லுங்க, அவளிடத்தில் கிறிஸ்து என்னும் இயேசு பிறந்தார். அவள் பெயர் மரியாள். எனக்கும், நான் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கும் போது எங்க அப்பா அம்மா வச்ச பேரு மரியாள், மேரி ஜெயராணி. இந்த பேரை படிக்கும் போதெல்லாம், டாடி என் பேரும் எங்க இருக்குது? உங்களுக்கு பொறாமையா இருக்குது இல்ல? உங்க பேரு இருக்குது இதுல. 42 தலைமுறையோட முடிஞ்சிருச்சு. அது கீழே தலைமுறை தொடருது. அதுல நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன். சரி, இன்னைக்கு இந்த 5 பெண்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 பாடம். எப்பவுமே எனக்கு இந்த 5 அப்படின்னு பேசுறது ரொம்ப பிடிக்கும். இந்த நம்பர் 1, முதலாவது பெண், அவளுக்கு அவ சரித்திரம் ரொம்ப வித்தியாசமானது. எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 38. யூதாவை குறித்து விசேஷமான வாக்குத்தத்தங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அந்த யூதாவின் சந்ததியை குறிச்சு நல்ல செய்தி உள்ள இல்ல. 7வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன். அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். ஒரு கல்யாணம் நடக்குது. யாருக்கும் யாருக்கும்? பைபிள ஒழுங்கா படிச்சா இதெல்லாம் சொல்லுவீங்க. சொல்லுங்க. ஏருக்கும் தாமாருக்கும் கல்யாணம் நடக்குது. வாசிங்க. யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். கர்த்தர் அவனை அழித்து போட்டார். கொன்னுட்டார் ஆண்டவர். அந்த வீட்டுல ஏன் அந்த மரணம் நடந்துச்சு? அவன் எந்த விதத்துல கர்த்தருக்கு பொல்லாதவனா இருந்தான்னு தெரியல. மனைவிக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஐயோ, இந்த வீட்டுல நான் வந்த நாள்ல இருந்து ஏதோ சந்தோஷம் இருக்கும்னு நினைச்சேன். சந்தோஷமும் இல்ல, மகிழ்ச்சி இல்ல. புருஷன் நல்லவனா இருப்பான்னு நினைச்சேன். அவரோ கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இருக்கிறாரு? பொல்லாதவனா. சரி, ஏதோ பேருக்கு புருஷனா இருந்துட்டு போவான் அப்படின்னு நினைச்சா, அதுவும் இல்லாம இப்ப மறைச்சு போயிட்டா, நான் தனிமை ஆயிட்டனே அப்படின்னு அவளுக்கு வருத்தம். அவளுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. சரி, அடுத்த வசனம். யூத பாரம்பரியத்தின்படி ஒரு வீட்டுல எத்தனை ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் மூத்தவன் மறிச்சிட்டா அடுத்தவன் அந்த மனைவியை திருமணம் செய்து அண்ணனுடைய பேருக்கு சந்ததியை உண்டாக்கணும். வாசிங்க அடுத்த வசனம். யூதா ஓனானை நோக்கி நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து சரி உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றார். சரி, உண்டாக்கு என்றார். 2வது ஓனான் என்பவனை திருமணம் செய்கிறாள். வாசிங்க 10வது வசனம்.
அவன் செய்தது ம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. பொல்லாததா இருந்ததினால் அவனையும் அவர் அழித்து போட்டார். அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு முந்தின வசனம் இருக்குது. தன் மனைவிக்கு அவளுக்கு தேவையானதை அவன் கொடுக்கவில்லை. அதான் இன்னைக்கு அநேக பெண்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சிக்கல்கள் உள்ள இருக்குது. திருமணமான நாளிலிருந்து இன்று வரைக்கு அவன் எனக்கு ஒரு புருஷனாகவே இல்ல, எப்படியோ தப்பி தவறி 1-2 பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டேன்னு சொல்ற பல ஸ்திரீகள் இன்னைக்கு இருக்கிறான். வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சந்தோஷங்கள், நியாயமான சுகங்கள், நியாயமான அன்பு, நியாயமான அரவணைப்பு கிடைக்கல. இவளுக்கு டிசப்பாயின்மெண்ட் 2வது கல்யாணத்துல. ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிசப்பாயின்மெண்ட், அவன் பொல்லாதவன். செகண்ட் மேரேஜும் டிசப்பாயின்மெண்ட், அவன் அவளை நேசிச்சு அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யல. ஆண்டவர் பார்க்கிறாரு, அவனையே அழிக்கிறார். இப்ப 3வது ஒரு பிள்ளை இருக்கிறான். யூதாவுக்கு பயம். 3வது பிள்ளையும் கொடுத்துட்டா அந்த 3வது பிள்ளை என்ன செஞ்சிருவான்? செத்து போயிடுவான். அப்போ என்ன நினைப்பாங்க? இவள் யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட அந்த புருஷன் செத்துருவான், இவள் ஒரு சபிக்கப்பட்ட ஸ்திரீ அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கூட சிலர் அப்படிதானே சொல்றாங்க. நீ என்னைக்கு இந்த வீட்டுல வந்தியோ அன்னையில இருந்து இந்த வீட்டுல என்ன வந்துருச்சு? தரித்திரம் வந்துருச்சு. நான் அந்த பொண்ணை கட்டியிருந்தா பரவாயில்ல, இந்த பொண்ணை கட்டியிருந்தா பரவாயில்ல, இந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இது போல உங்களை தள்ளி 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 வச்ச மக்கள் மத்தியில நீங்க கூனி குறுகி போயிருக்கிறீங்களா? அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் உட்கார்ந்துக்கிறேன். வாலிப நாட்கள்ல நான் ஆண்டவருக்காக ரொம்ப என்னை அர்ப்பணம் செஞ்சிருந்தேன், அபிஷேகத்தோடு நிறைஞ்சிருந்தேன், சின்ன சின்ன ஊழியம் செஞ்சேன். இப்போ எல்லாமே ஒண்ணும் இல்லாத போச்சு. ஃபேமிலி லைஃப்லயே சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு உங்களில் அநேக அழுது கொண்டிருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? பெயருக்குத்தான் புருஷனா ஒருத்தர் வீட்டுல இருக்கிறாரு. உங்களுக்கு வேண்டிய ஒரு சின்ன அன்பு, ஆதரவு, வார்த்தை, அரவணைப்பு எதுவுமே இல்லாத பல குடும்பங்கள் இருக்குது. விசுவாசி என்று பெயருடைய புருஷன் வாழ்க்கை வித்தியாசமா இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்தவ பெண்ணுக்கும் வாழ்க்கையில சவால்கள். ஓடிட முடியுமா? விட்டுற முடியுமா? விவாகரத்து பெற்றுக்கொள்ள முடியுமா? இந்த பெண் ஒரு இடத்துல கூட முறுமுறுத்ததா வேதம் சொல்லவே இல்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீங்க சண்டை போட்டு சரி பண்ணலாம்னு நினைக்காதீங்க. முறுமுறுத்து ஆதங்கத்தை தீர்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க. நீங்க முறுமுறுத்தா ஆண்டவர் அமைதியாயிருவார். இவள் வாழ்க்கையில யூதா திரும்ப அவளை கூப்பிட்டு பயந்து போய் என்ன சொல்றாரு? அடுத்த மகனையும் வாசிமா. அவன் சகோதரி செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகி தாமாரை. அப்ப இவளை என்ன நினைச்சிருப்பாங்க? பாய்சன் மாதிரி நினைச்சிருப்பாங்க, அப்படிதானே? அடுத்த பிள்ளையும் கொடுத்துட்டா அவனையும் பாய்சன் பண்ணி இவ என்ன செஞ்சிருவா? சாகடிச்சிருவா. இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பாய்சன் மாதிரி தான் நினைக்கிறாங்க. நீங்க பாய்சன் கிடையாது. ஒரு தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. இங்கே யூதா சொல்லுகிறான், அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவன் ஆக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னார். அவ்வளவுதான். அதாவது எப்படி தள்ளணும்னு நினைச்சு நீ போய் சேலா பெரியவனாகிற வரைக்கும் எங்க இருந்துக்கோமா? உங்க அப்பா வீட்டுல இருந்துக்கோ. இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போல இந்த பெண் தள்ளப்பட்டிருந்தாள். இவளுடைய வாழ்க்கையை நான் யோசிக்கும் பொழுது ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. வீட்டுல போனா அந்த பெற்றோர் என்ன சொல்லிப்பாங்க? என்னதான் பண்ணியோ தெரியல, 2 புருஷனும் செத்து போயிட்டான், இப்ப எங்களுக்கு பாரமா எங்க உட்கார்ந்துருக்கிற? எங்க வீட்டுல உட்கார்ந்து அவள் ஒரு கைம்பெண் ஆயிட்டா, இப்ப வீட்டுல உட்கார்ந்துருக்கிற, உன்னை நாங்க இன்னும் பாரமா வச்சுக்கிட்டு எவ்வளவு காலத்துக்கு இருக்கிறது? என் அன்பு சகோதரிகளே, உங்களை சிலர் பாரமா நினைக்கலாம், உங்களை சிலர் சுமையா நினைக்கலாம், நீ ஒண்ணுத்துக்குமே உதவாதவள் என்று உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். இன்னைக்கு மத்தியான வேளையில ஆண்டவருடைய கண்கள் உன் மேல படு, கர்த்தருடைய கண்கள் உன் மேல படு. இந்த பெண் யூதாவால் ஒதுக்கப்பட்டாள். போரா அங்க போய் உட்கார்ந்திருக்கிறா. தேவன் கிரியை செய்ய துவங்குகிறார். அந்நாட்களில் சில திருமண முறைகள் தவறு என்று கருதப்படாத காலங்கள். ஆகவே உன் தகப்பனாகிய உன் மாமனாகிய யூதா மயிர்கத்திரிக்க வருகிறார் அப்படின்னு செய்தி கேட்ட உடனே வாசிங்க வசனத்தை. யூதா அவளை கண்டு அவள் 14 சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரங்களை கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை போட்டு
அவ செஞ்சது தப்புதான். ஆனா இதுக்கு மேல நான் இந்த வஸ்திரத்தை போட்டிருக்க மாட்டேன். நான் இந்த வஸ்திரத்தை கழற்றி போடுறேன், நான் வேறு வஸ்திரத்தை தரிக்கிறேன். கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு ம், தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள். அவ்வளவுதான். அவ வீட்ல இருந்து எழும்புறா, ஒரு தீர்மானம் பண்றா, இனிமே இந்த நிந்தையின் வஸ்திரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன். இந்த கைம்பெண்மைக்குரிய வஸ்திரத்தை கழற்றிடுறேன். அங்க நடந்தது தவறு போல நமக்கு தோணுகிறது. ஆனால் அன்றைக்கு யூதாவுடைய மூத்த குமாரன் மூலம் சந்ததி வர வேண்டும் என்றால் இவள் இந்த ஒரு காரியத்தை செஞ்சாதான் வரும் என்று அறிந்து அவள் அங்கே ஒரு காரியத்தை செய்கிறாள். யூதாவின் மூலமாய் அவளுக்கு சந்ததி வருகிறது. இவள் வாழ்க்கை ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை, இவள் வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கை, இவள் வாழ்க்கை எல்லாராலும் மறக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனால் 2 புருஷனை இழந்த அவள் கருவிலே ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. உனக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து உன் பெயரை பெருமைப்படுத்துகிற ஒரு தேவனை தான் நீ சேவிக்கிற மகளை, நீங்க சேவிக்கிறீங்கம்மா. வசனம் ரொம்ப அழகா இருக்குது. 38, 26. யூதா அவைகளை பார்த்தறிந்து அவள் நீதி அவள் உள்ளவள். என்னிலும் எப்படிப்பட்டவள், நீதி உள்ளவள். ஒரு சர்டிபிகேட் வருது. ஐயோ, என் மருமகள் ரொம்ப நல்லவள், அவ என்னை விட நீதி உள்ளவள். எந்த வாய் நீ சபிக்கப்பட்டவள் என்று சொல்லாமல் சொல்லி, நீ என் மகனை வாரிக்கொண்டவள் என்று சொல்லாமல் சொல்லி அவளை புறக்கணித்ததோ, அதே வாய் சொல்லுது நீ என்னிலும் நீதி உள்ளவள். இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் உங்களை அவகீர்த்தியா, அசுத்தமா, அருவருப்பா, இழிவா பேசுதோ, அதே வாயிலிருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை வரும், நீ நீதி உள்ளவள் என்ற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது நீதி உள்ளவள். கைம்பெண்மைக்குரிய வஸ்திரத்தை கழற்றி போட்டவள் மறைமுகமாக ஒரு வஸ்திரத்தை தரித்து கொண்டாள். அது நீதியின் வஸ்திரம். நான் இனிமே வேற வழி இல்லை, நான் தப்பா வேற இடத்துல போய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க மாட்டேன். என் கணவனுடைய தகப்பனிடத்துல நான் போறேன். உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அந்த சந்ததிக்கு ஒரு சந்ததி உண்டாகும்படி நான் இதை செய்யறேன்னு சொன்னா 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. வாசிக்கலாம் 29. முதல் பிள்ளை வரும் பொழுது அது கையை நீட்டிட்டு வருது. கொண்ட போது கொஞ்சம் நீங்க எல்லாம் பிரசவித்த ஆட்கள் தானே, ஒவ்வொருத்தருக்கும் டெலிவரியில ஒரு காம்ப்ளிகேஷன் வரும். சில பிள்ளைங்க கையை நீட்டிட்டு வரும், சில பிள்ளைங்க காலை நீட்டிட்டு வரும், சிலருக்கு பொம்மத்து வரும். அப்படிலாம் விதவிதமா பிள்ளைகள் பிறக்கிற முறைகள் உண்டு. இதுல ஒரு குழந்தை கை நீட்டுது, நூலை கட்டி இது முதல் பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடையில அது எப்படிதான் உள்ள போச்சோ தெரியல, பின்னாடி உள்ளது அதை புஷ் பண்ணி இப்போ உள்ள அப்படின்ட்டு இது வெளியே வந்துருச்சு. ஹல்லேலூயா. அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த மறுத்து வச்சு அந்த பிள்ளைய பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. வாசிங்க. அப்பொழுது அவன் நீ மீறி வந்தது என்ன, இந்த மீறுதல் உண்மையில் நிற்கும் என்றார். நீ மீறி வந்தது என்ன அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி ஹாஷா இருக்கு தமிழ்ல. ஆனா ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்குது. ஏய், நீ எப்படி இப்படி ஒரு பிரேக் த்ரூ பண்ணிக்கிட்டு வெளியே வந்த அப்படின்னு இருக்குது வசனம். அப்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கூட நீங்க உள்ள மறைஞ்சு கிடந்தா கூட பிரேக் த்ரூ பண்ணிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு கர்த்தர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பலமுறை யோசிப்பேன், நீ மீறி வந்தது என்ன? ஒரு பிறக்கிற குழந்தை மேல யாருக்குன்னா கோவம் வருமா? வராது. ஏய், நீ எப்படி அவனை தள்ளிக்கிட்டு நீ வந்த? அப்ப முன்னாடி வந்த உடனே ஃபர்ஸ்ட் பார்னுக்கு தான் ரெட்டிப்பான சுதந்திரம், ஃபர்ஸ்ட் பார்னுக்கு தான் சேஷ்ட புத்திரம். இன்னைக்கு சொல்றேன், நீங்க கர்த்தருக்குள்ள பலப்பட்டு எழும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஷ்ட புத்திர பாகம் உண்டு, உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபேவர் உண்டு. ஆண்டவர் உங்களை கையில எடுப்பார். இந்த பேரேசை கொண்டு மக்கள் எல்லாம் பின்னாட்களில ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாங்களாம். என்ன சொல்லி ஆசீர்வதிப்பாங்க? ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், ஐ திங்க் இட்ஸ் 11 verse 11 வாசிங்க. அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவரை நோக்கி, சாட்சிதான், உங்கள் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும். சரி, 12. இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல. இஸ்ரவேல்ல ஒரு வழக்கு, என்ன வழக்கு தெரியுமா? உன் வீடு பேரேசின் வீடு போல இருக்கட்டும். பேரேசு எப்படி பிறந்தா? அதெல்லாம் நாங்க மறந்துட்டோங்க. ஆண்டவர் கையில எடுத்துட்டார். அதெல்லாம் நாங்க மறக்கப்பட்ட சரித்திரமா மாறிடுச்சு.
அந்த தாமாரை கர்த்தர் கையில எடுத்துட்டாரு. அந்த தாமாரின் மூலமாய் யூதாவுக்கு சந்ததி வந்துருச்சு. ஹல்லேலூயா. நீ ஒதுக்கப்பட்ட பெண்ணாக இருக்கலாம் மகளே. ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா. இவ்வளவும் நடந்ததுனால அந்த பெண்ணுடைய பெயரை எடுத்து கொண்டு போய் எங்க வச்சுட்டாரு? ஜீனியாலஜில வச்சுட்டாரு, வம்ச அட்டவணையில. இன்னைக்கு அதே வம்ச அட்டவணையில உங்க பேரும் இருக்குது, உங்க பேரும் இருக்குது. யூ ஆர் சோ ஸ்பெஷல். நீங்க ஆண்டவருக்கு விசேஷமானவர்கள். உங்க பேரை அங்க வச்சிருக்கிறாரு. உலகத்தால் ஒதுக்கப்பட்டு, உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டு, கணவருடைய அன்பு கிடைக்காமல், கணவன் செய்ய வேண்டிய கடமை எதுவுமே செய்யப்படாமல் விரக்தியில் வாழ்ந்தவளை அப்படியே தூக்கி கொண்டு வந்து வம்ச அட்டவணை வைத்தது போல கர்த்தர் உங்களையும் வைப்பார். ஒரு மகள் ஒரு நாள் வந்து சொன்னாள், ஆன்டி, நல்ல விசுவாசின்னு சொல்லி என் ஹஸ்பண்டை என் வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா எப்பெல்லாம் சண்டை வருதோ என் கழுத்தை பிடிச்சிட்டு பெட்ரூம்ல இருந்து வெளியே தள்ளுவார். நீ ஹால்ல கடை அப்படின்னு. இவன் என்ன செய்வாளா, அந்த ஹால்ல ஒரு சேர், அது மேல ஒரு குஷன், அதுல போய் முழங்கால் போட்டு, ஏசப்பா என் புருஷன் என்னை வெளியே தள்ளிட்டாரு, நான் உங்க மடியில வந்து என்ன செய்யறேன், படுத்துக்கிற ஏசப்பா அப்படின்னு அந்த சேர்ல இப்படியே கவிழ்ந்து கவிழ்ந்து கண்ணீர் விட்டு ஜோமணி இரவு நடுவிசையெல்லாம் போயிருமா. அப்புறம் அந்த தரையிலே படுத்து தூங்கிட்டு காலையில போய் காஃபி போட்டுட்டு நேரா கதவை தட்டி கொண்டு கொடுப்பா. பாப்பாரா, ஆரம்பத்துல கொஞ்ச நாள் அவருக்கு மன்னிப்பு கேட்கவே இஷ்டம் இல்லை. இந்த சம்பவம் தொடர்ந்து பல நாள் நடந்திருக்குது. இந்த மகள் நினைச்சாலாம், ஒரு நாள் கூட இந்த மனுஷன் நான் என்ன செய்யக்கூடாது, கசிந்து கொள்ளக்கூடாது, நான் மன்னிக்கிற ஆண்டவரை. இவள் ஆண்டவர் மடியில போய் விழ 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 இவளுக்கு அவர் கொடுத்தது என்ன தெரியுமா, மன்னிக்கிற ஒரு கிருபை. ஒரு நாள் இவ இது போல காஃபி எடுத்துட்டு போன உடனே டேபிள்ல வை அப்படின்னு இருக்கிறார், வச்சிருக்கிறார். தடால்னு காலில் விழுந்துட்டார். காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிருமா, உன்னை எத்தனையோ முறை நான் அடிச்சு பெட்ரூமை விட்டு வெளியே துரத்தினேன், இனி நான் உன்னை இந்த அறையிலிருந்து வெளியே அனுப்ப மாட்டேன்னு மனம் திரும்பி 2 பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க. இவ திருப்பி பேசியிருந்தா நடந்திருக்குது என்ன நடந்திருக்கும்? சண்டை தான். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தட்டுமா? அவங்க 1000 பேசட்டும், நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒண்ணுமே பேசக்கூடாது. அவர் என்னன்னா திட்டட்டும், அமைதியா இருங்க. இவ்வளவு திட்டுறனே, உனக்கு எதனா இல்லையா, ஒரே ஸ்மைல் தான். இத மட்டும் செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சரி, 2வதாக இந்த வம்ச அட்டவணையில வருகிற இன்னொரு பெண்ணுக்கு பெயர் வாசிங்க, ராகாப். அவளுக்கு பேர் என்னது? ராகாப். அவளுடைய வாழ்க்கை சுத்தமான வாழ்க்கை இல்ல. அவ திருமணம் ஆகாத ஒரு பெண். ஆனா அவளுக்கு வாழ்க்கையில என்ன ஆசை வந்துச்சோ இப்படி ஒரு தொழிலை கையில எடுத்துட்டா. சில வேளைகள்ல நீங்க ஏதோ சூழ்நிலைகளால தள்ளப்பட்டு எங்கேயோ சிக்கிறீங்க. பெண்களுக்கு பாலியல் சோதனைகள் எல்லா இடத்துலயும் வரும். வேலை செய்யற இடத்துல வரும், ஸ்கூல்ல வரும், வீட்டுல வரும், சுத்தி உள்ளவங்க வரும். நீங்க எல்லாம் பரிசுத்தவான்னு நினைக்கிறேன். நீங்க பாக்குற பார்வையை பார்த்தா நீ என்ன பிரசங்கம் பண்றங்கிற மாதிரி இருக்குது. நான் எங்க ஊர்ல இருக்கிற ஆட்களை சொல்றேன், சரியா? மேல போய் வேலையில செஞ்சா அங்க இருக்கிற எம்டி அப்படி கூசாம நீ வரியான்னு கேட்கிற எம்டிங்கெல்லாம் இருக்கிறாங்க. நீ வந்து இதுக்கு இணங்குனா உனக்கு சம்பளத்தை 5000 ரூபாய் ரைஸ் பண்ணி தாரேன்னு சொல்றவெல்லாம் இருக்கிறான் இன்னைக்கு உலகத்துல. மற்ற மக்கள் மட்டுமல்ல, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஊழியம் செய்யறேன்னு சொல்ற சிலர் கூட அப்படி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல இந்த பெண் எதுக்கு மயங்கினாலோ, எதற்கு இணங்கினாலோ தெரியல, வாழ்க்கையில அதை தொழிலா எடுத்துட்டான். நாங்கள் பீகாருக்கு கடந்து சென்றோம். அப்போ ஒரு கிராமத்துக்கு எங்களை கூட்டிட்டு போனாள். அந்த கிராமத்துக்கு அதை பத்தி ஹிஸ்டரி சொல்லுங்கன்னா, இந்த கிராமத்தில் தொழிலே விபச்சார தொழில். சாயங்காலம் ஆனா எல்லாம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ரோட்ல வந்து நிப்பாங்களாம். எல்லா ஊர்கள்ல இருந்து வாகனத்துல ஆண்கள் வந்து நேரா ஒவ்வொரு அப்படி பார்த்துக்கிட்டே போவாங்க. யார ரொம்ப பிடிக்குதோ அந்த வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. அந்த வீட்டுல எந்த வீட்லயும் தகப்பன்மார் கிடையாது, புரியுதா? ஆனா பிள்ளைங்க இருப்பாங்க. பெண் பிள்ளைங்களும் இருப்பாங்க, ஆண் பிள்ளைங்களும் இருப்பாங்க. ஆண் பிள்ளை வழியில சேர்ல உட்கார்ந்து இருப்பான், அம்மா இன்னொரு நபரோடு கூட அறைக்குள் போவான். கொஞ்சம் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணோம் இல்ல? இந்த சரித்திரத்தை கேட்ட உடனே எனக்கு அன்னைக்கு சாப்பிடுறது கூட மனசு வரும். God, what life is this?
ஒரு நாளைக்கு 5 பேரு 6 பேரு கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. வீட்டுல அந்த ஆம்பளை பையன் உட்கார்ந்துட்டே தான் இருப்பான். அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். கொஞ்ச நாள் அவனுக்கு விரக்தி, கொஞ்ச நாள் மன அழுத்தம், அப்புறம் அவனே ஏஜென்ட்டா மாறிடுறான். இந்த தொழில்ல நல்ல காசு வருது, நம்ம இன்னொரு குடும்பத்துக்கு ஏஜென்ட்டா மாறிடுவோம், ஏஜென்ட்டா மாறுவான். இந்த கிராமத்தின் தொழிலை, வீடுகளை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகளை கட்டி குடியிருக்கிறான். அந்த கிராமத்துல நடக்கிற ஊழியத்தின் மூலம் அநேக பெண் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கப்பட்டு அவங்க சமுதாயத்துல இருந்து வேறு பிரிஞ்சு வாழ்றாங்க. இத தாமாருடைய வாழ்க்கை எப்படியோ ஒரு பாவத்துக்குள்ளா சிக்கிட்டா. ஆனா ஒரு நாள் அவள் இஸ்ரவேலின் தேவனை குறிச்சு கேள்விப்படுகிறாள். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 10வது வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். சொல்லுங்க எல்லாரும், உங்க பைபிள் என்ன இருக்குது? கேள்விப்பட்டோம். அப்புறம் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு. அவ்வளவுதான். இந்த தாமாரை குறை சொல்லுகிறவர்கள் ஏராளம். ஆனால் இந்த தாமார் என்ற ஒரு பெண் ஒரு நாள் ஒரு நற்செய்தி கேட்டா. ராகாப், மன்னிச்சுக்கோங்க. இந்த ராகாபை எல்லாரும் குறை சொல்றாங்க. ஆனா குறை சொல்கிற இந்த பெண்ணுக்கு ஒரு நாள் என்ன சொல்லப்பட்டது? நற்செய்தி சொல்லப்பட்டது. அவ என்ன சொல்றா? கேள்விப்பட்டோம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க பாவிங்களா இருந்தீங்களா? இல்லையோ, பிறக்கும் போதே பரிசுத்தவாட்டிங்களா பிறந்துட்டீங்களா? எல்லாரும் பாவிகளா இருந்தோம். என்னைக்கோ ஒரு நாள் நற்செய்தி சொல்லப்பட்டது, நம்ம பரிசுத்தம் ஆயிட்டோம். Now what is your duty? உங்க வேலை என்ன தெரியுமா? இந்த ஊர்ல, இந்த பட்டணத்துல யாரெல்லாம் ஆண்டவரை அறியலையோ நீங்க போய் நற்செய்தி சொல்லணும். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நான் எல்லா சபைகள்லையும் கேட்பேன். இந்த வருஷத்தில் இது 6வது மாதத்துக்கு வந்துட்டோம். ஒருத்தரையாவது ரட்சிப்புகளை நடத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். இந்த 6 மாசத்துல நான் ஒருத்தரையாவது ரட்சிப்புகளை நடத்தியிருக்கிறேன். நாமே நமக்கு தீர்ப்பு. ஒரு சில கைகள் தான் உயரு. அப்போ நம்ம என்ன ஆவிக்குரியவங்க, என்ன ஜோம் பண்றோம், என்ன அபிஷேகத்துல நிறையிறோம், என்ன வைராக்கியமா இருக்கிறோம், ஆலயத்துக்கு ஒயிட்டெல்லாம் போட்டுட்டு போயிடுறோம். எவ்ரிதிங் இஸ் குட், பட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் சால்வேஷன்? நீங்க ஏன் ரட்சிக்கப்பட்டீங்க? யாரோ ஒருவருக்கு இந்த ரட்சிப்பை சொல்றதுக்கு தானே. அப்போ வீதிகள்ல மக்கள் இல்லையா? பக்கத்து வீட்டுல மக்கள் இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல பெண்கள் இல்லையா? உங்க கான்டாக்ட்ல ஆட்கள் இல்லையா? இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறோம், இயேசுவை பத்தி நம்ம இன்னும் சொல்லல. கர்த்தர் வரும்போது கணக்கு கொடுக்க வேண்டுமே. அவ சொல்றா, நாங்கள் கேள்விப்பட்டோம், கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் என்ன செஞ்சிருச்சு? கரைந்து போயிட்டு. ஒரு நாள் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் டிராவல் பண்றேன். ராத்திரி 10:30 மணி, எனக்கு தூக்கம் வரல. என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற பெண் உருண்டு உட்கார்ந்துருக்கிறா. ஆவியானவர் சொல்லுறார், அவளோடு கூட பேசு. நான் சொல்றேன், ஆண்டவரே எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் தூங்குறாங்க, நான் பேசினா கூட பக்கத்துல கேட்குமே. இல்ல நீ அவளோடு கூட பேசு என்று பேச ஆரம்பிப்பேன். சம்டைம்ஸ் ஒருத்தருக்கு காஸ்பல் சொல்லணும்னா, ஆண்டவர் இயேசுதாங்க நல்லவரு, அவர் தாங்க உண்மையான தெய்வம், நீங்க இந்த இதெல்லாம் வைக்காதீங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்க, இது காஸ்பல் கிடையாது. சரியா? ஒரு ஆத்மாவோடு பேசும்போது ஒரு காமன் டாபிக்க பேசணும். என்ன பேசணும்? நீங்க எங்க போறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, இப்படி காமனா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டே இருக்கணும். பேசிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஹூக்கு கிடைக்கும், ஒரு சின்ன கொக்கி. அவ சொன்னா, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னா. Then I asked, what is your problem? அவளை கேட்டது அவ்வளவுதான். அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் ஓடுது. சின்ன அந்த லைட்ல அவ கண்ணுல இருந்து கண்ணீர் ஓடுறது எனக்கு தெரியுது. மனசெல்லாம் கொட்டுறா. 11:45 வரைக்கும் கொட்டுறா. என் குடும்பத்துல இது பிரச்சனை, என் ஹஸ்பண்ட் எப்படி கொட்டி, எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் பிராங்க்ஃபர்ட்டுக்கு போறேன், அங்க போயிட்டு அப்புறம் வேற ஒரு ஜாப் எடுத்துட்டு வேற இடத்துக்கு போயிடணும்னு நினைச்சிருக்கிறேன், எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற. அந்த ராத்திரியில அவளுக்கு இயேசுடைய அன்பை நான் பகிர்ந்து கொண்டேன். ஒருத்தருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்றதுக்கு உங்களுக்கு கம்பேஷனட் ஹார்ட் இருக்கணும். அவங்க எவ்வளவு உடைக்கப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு நொறுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு உணர்ந்து
நீங்க காஸ்பல் சொன்னீங்கன்னா உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை உள்ள இறங்கும். நீங்க ஏதோ பரிசையன் மாதிரி நின்றுட்டு காஸ்பல் சொன்னீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. அவ என் கையை பிடிச்சிட்டான். நீங்க இவ்வளவு மூவ் பண்றீங்களா ஆண்டவரே. அந்த ராத்திரியிலேயே அவளுக்கு ரட்சிப்பின் ஜெபத்தை சொல்ல வச்சு. என்ன ரட்சிப்பின் ஜெபம்? ஆண்டவர் இயேசுவே, நீரே உண்மையான தெய்வம், எனக்காக இந்த பூமியில் வந்தீர், மரித்தீர், சிலுவையில அறையப்பட்டு மரித்து ரத்தம் சிந்தி மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தீர், இதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், என்னை உன் பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். இதுதான் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர் என்று என் வாயினால் அறிக்கை செய். இதுதான் ரட்சிப்பின் ஜெபம். இது சொல்லி முடிச்ச உடனே டோட்டல் அவன் முகமே மாறிடுச்சு. சொன்ன, now I have hope to live in this world அப்படின்னு. எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த உலகத்துல. இன்னொரு நாள் நான் என் ஃபிளைட்ல போகும்போது மட்டும் இல்ல, ஷேர் ஆட்டோல போகும்போது கூட நீங்க ஆண்டவரை பத்தி சொல்லணும். அல்லது ஆர்டினரி ஆட்டோல எத்தனையோ நாள் நான் பயணிச்சிருக்கிறேன். எனக்கு சில சமயம் வேணும்னே ஆட்டோல போவேன். ஏன்னா அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஆண்டவருடைய அன்பை பத்தி என்ன செய்யலாம், சொல்லலாம் அப்படின்னு. ஒரு ஆட்டோ டிரைவரை கூட நான் விட்டது கிடையாது. எத்தனை ஆட்டோல ஏறணும் அத்தனை ஆட்டோ டிரைவருக்கும் கர்த்தரை பத்தி சொல்லிட்டு தான் இறங்குவேன். இன்னொரு நாள் இதே போல பயணிக்கும் பொழுது என் பக்கத்துல ஒரு ஜூயிஷ் கேர்ள் உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ அவளோட கூட சாதாரணமா முதல்ல காமனா பேசணும். எப்படி பேசணும்? பக்கத்துல பார்த்து சொல்லு, காமனா பேசு அப்படின்னு சொல்லுங்க. சாதாரணமா பேசிட்டு இருக்கிறேன். உன் ஃபேமிலி எப்படி, உன் வீட்டார் எப்படி எல்லாம் சொல்லிட்டு. இப்போ நான் சொன்னேன், உனக்கு வந்து ரிலீஜியன்ல ரொம்ப அட்டாச்மெண்ட் உண்டா அப்படின்னு. அவ சொன்னா, ஐ ஹேட் மை ரிலீஜியன் அப்படின்னு. ஏய், நீ ஒரு யூத பெண்ணா இருக்கிற, ஐ ஹேட் மை ரிலீஜியன் ஏன் சொல்றேன்னா, எல்லாம் ரிச்சுவல்ஸ், எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அதுல வந்து ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷனே இல்லைன்னா பாருங்க, எனக்கு ஹூக் அதான். அவன் என்ன சொன்னா, ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் இல்லை. தென் அவளுக்கு இயேசுடைய அன்பை பத்தி சொன்னேன். இந்த இயேசு எப்படி வாழ்க்கையை மாற்றுவாரு, எப்படி திருப்தி தருவாருன்னு சொன்னோடனே, ஏய் நீ சொல்றத நான் நம்புறேன் அப்படின்னா பாருங்க. ராத்திரி இதே போல ஒரு மாலை, நீ சொல்றத நான் நம்புறேன். சோ நான் எப்படி இந்த ஜீசஸை ஃபாலோ பண்ணணும்? அவன் எனக்கு கேட்கிறா, நான் எப்படி இவரை ஃபாலோ பண்ண? நான் போற அதே ஊருக்கு தான் அவளும் வரான். நான் சொன்னேன், இந்த பட்டணத்துல இப்படி ஒரு போதகர் இருக்கிறார், அவர் நம்பரை உனக்கு கொடுக்குறேன், நீ இந்த வாரம் என்ன செய், சும்மா அவங்க சர்ச்சுக்கு போய் பாரு அப்படின்ட்டு. அந்த பாஸ்டர்ட்ட இவளை கனெக்ட் பண்ணேன், இவளை அந்த பாஸ்டர்ட்ட கனெக்ட் பண்ணேன். அதுக்கு பிறகு அவள் அந்த சபைக்கு போக ஆரம்பித்து ரட்சிக்கப்பட்டாள். ஹல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற நெய்யான ஒளி ஆசையா காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம 6 மாசத்தை வீணாக்கிட்டோம். 6 மாசத்தை நீங்க எல்லாருமே வீணாக்கிட்டீங்க. நான் சொல்றேன், இந்த ஜூன் மாதம் இன்றிலிருந்து நீங்க யாரோ ஒருவரை தேடி அவங்களுக்கு பின்னாடி போகணும். யாரோ ஒரு பெண்ணை தேடி, அது ஒரு பெண்ணாகவே இருக்கட்டும், அவளுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லணும். உங்க இருதயம் படபடபடன்னு இருக்கணும். ஒரு மார்க்கெட் பிளேஸ் போனா யாரை பார்த்து சொல்லுவேன்? ஒரு சர்ச்சில் போனா புதுசா யாரும் வந்திருக்கிறாங்க. சர்ச்சில் நம்ம வழக்கமா கிரேஸ் அக்கா வந்து ஹெப்சி அக்கா மட்டும்தான் பார்த்து பேசுவாங்க, அப்படித்தானே? அப்புறம் யாரு மெர்சி அக்கா எங்க இருக்கிறாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க, சூசன் அக்கா வரலையா? ஏய், உன் சபைக்கு புதுசா எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, அவங்கள தேடி போக மாட்டேங்கிற. யாரை தேடி போற? சூசனையும் மெர்சியும் வார வாரம் தானே பாக்குறீங்க, போன்ல வேற பேசிக்கிறீங்க, வெளியே வேற சந்திக்கிறீங்க. அந்த புதுசா வந்த பொண்ணு ஓரமா உட்கார்ந்துட்டே இருக்கும், அப்படியே பார்த்துட்டே இருக்கும் எல்லாத்தையும். அதுக்கு வந்து சபையில என்ன செய்யறோன்னே தெரியாது. அபிஷேகத்துல வரும்போது கண்ணை திறந்து பார்த்துட்டே இருக்கும். பைபிளை வாசிக்கும் போது பைபிள் கொண்டு வந்திருக்காது. இந்த ஹெப்சியக்கா வந்து அவங்களே வாசித்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கத்துல இருக்கிற பொண்ணுக்கு வந்து பைபிள் வேணுமா, அவளுக்கு தெரியுமா, இரு இந்த வாசி அப்படின்னு பக்கத்துல கொடுக்கணுங்கிற எண்ணம் கூட என்ன செய்யாது. சுயநலமான கிறிஸ்தவர்கள், நம்ம எல்லாம் செல்ஃபிஷ் கிறிஸ்டியன்ஸா இருக்கு. இன்னையில இருந்து சொல்றேன், சர்ச்சு முடிஞ்ச உடனே புது ஆள் யார் வந்திருக்கிறான்னு பார்த்து அந்த ஆள்கிட்ட போய் பேசுங்க. வார வாரம் அந்த ஆளை பார்த்து பேசுங்க. உனக்காக நான் ஜோம் பண்றேன், போன் நம்பரை வாங்கிக்கோங்க. அந்த வாரத்துல இடையில ஒரு நாள் கூப்பிட்டு பேசுங்க. அம்மா எப்படி இருக்கிறப்பா, போன வாரம் கஷ்டத்தோட வந்தியே, நான் உனக்கு ஜோம் பண்ணேன். அந்த எக்ஸாம்னு சொன்னியப்பா, நான் எக்ஸாமுக்கு ஜோம் பண்ணேன், நல்லா எழுதுனியா? எழுதுனேன் ஆன்டி. அடுத்த வாரம் ஓடி வருவா, ஆன்டி எங்க வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை. இப்படித்தாங்க புது ஆத்துமாக்களை ஆண்டவர்களை நடத்தணும். நம்மளே பரலோகம் போகணும்னு நினைச்சுக்கிட்டு மத்தவங்களை கவனிக்கலைன்னா we are not declaring the saving power of Christ. இவ சொல்றா, நான் கேள்விப்பட்டவனே என் இருதயம் கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச பிறகு அந்த தேவன் மேல எனக்கு என்ன வந்துருச்சு? நம்பிக்கை வந்துருச்சு.
அந்த நம்பிக்கையினாலதான் வேவுக்காரர்களை உள்ள கூப்பிடுறா. அந்த நம்பிக்கையினாலதான் வேவுக்காரர்களை காப்பாத்துறா. அந்த விசுவாசத்தினாலதான் அந்த வேவுக்காரர்களை உள்ள வச்சுட்டு அவ எதுவுமே சொல்லல, பத்திரப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிடுறா. கடைசியில எனக்கு ஒரு அடையாளம் தாங்க அப்படின்னு கேட்கிறா. என்ன கேட்கிறா? அடையாளம். சிவப்பு நூல் கயிறு அந்த வீட்டின் ஜன்னலிலே கட்டப்படுகிறது. நீங்க யெகோவா தேவனை குறிச்சு, இயேசுவை குறிச்சு ஒரு பெண்ணுக்கு, பாவியான பெண்ணுக்கு, இந்த உலகத்துல அவ எல்லாராலும் உபயோகப்படுத்தப்பட்ட பெண், எல்லாரும் அவளை யூஸ் பண்ணாங்க. இந்த 2 பேர் தான் வந்து அவளுக்கு யெகோவா தேவனுடைய அன்பையும் சொல்லி சிவப்பு நூல் கயிறு அவளுக்கு கொடுத்துட்டு போனாங்க. கையை வைத்துங்க, சொல்லுங்க ஆண்டவற்ற, ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் பாவியா இருக்கிற ஸ்திரீகளுக்கு சிவப்பு நூல் கயிறை நான் கொடுக்கணும் ஆண்டவரே. ரட்சிப்பின் கயிறு அந்த வீட்டுக்கு வரணும் ஆண்டவரே. நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன் ஆண்டவரே. என் சுயநலத்தை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்கப்பா, ஜீசஸ் நேம், ஆமென். பாருங்க, வசனம் சொல்லுது சிவப்பு நூல் கயிறு கட்டப்பட்டது. அப்ப சொல்றாங்க, அவ ஒரு பிரேயர் பண்றா. என்ன ஒரு பவர்ஃபுல் பிரேயர் பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. அந்த மனுஷர் அவளை நோக்கி 13, நீங்கள் என் தகப்பனையும் நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து. லிசன், அவளுக்கு எவ்வளவு சோல் பர்டன் வந்துருச்சு பாருங்க. நீங்க யாரெல்லாம் காப்பாத்தணும்? வாசிங்க. என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரனையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி நிச்சயமான அடையாளம். எனக்கு எப்படி அடையாளம் வேணும்? இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வீட்டுல இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? வாசிங்க பார்க்கலாம். என் தகப்பன், என் தாய், என் சகோதரர், என் சகோதரிகள், அவர்களுக்கு உண்டான எல்லாம். ஒருத்தி ஒரு நாள் தான் சுவிசேஷம் கேட்டா அவளுக்கு சோல் பர்டன் எப்படி வந்துருச்சுன்னா, என் வீடு முழுசும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படும். நம்ம என்ன செய்யறோம்? அண்ணன் கூட பேச மாட்டோம், அக்கா கூட சண்டை போட்டோம், தங்கச்சி கூட சொத்து தகராறு, அப்புறம் பொண்ணு கொடுத்த விஷயத்துல அவங்க கூட சண்டை, எல்லாரு கூடயும் சண்டை. அவங்க ரட்சிக்கப்பட்டா படட்டும், படலைன்னா போட்டு நரகத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஒரு நாள் கர்த்தர் நம்மை கணக்கு கேட்பார். அவ எல்லாராலும் உபயோகப்படுத்தப்பட்டாள். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவள் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உபயோகமுள்ள பாத்திரமாய் மாறினாள். வேவுக்காரரை மறைத்து வைத்தாள். அதனால இஸ்ரவேலர் கானானை சுதந்தரிப்பதற்கு இவள் ஒரு உபயோகம் உள்ள பாத்திரமாய் மாறினாள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரிகளே, இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருத்தருக்கு இயேசுடைய அன்பை பத்தி சொல்றதுக்கு நீங்க எம்ஃபில் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க எம்எட் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. wherever you go, share the good news of Jesus with others. எல்லாருக்கும் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ஃபெடரேஷன் ஆஃப் பென்டிகாஸ்ட் சர்ச்சஸ்ல இருந்து வந்திருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் சொல்றேன், உங்க வீட்டுக்கு வர்றவங்க கீரைக்காரங்க, காய்க்காரங்க, பால்காரங்க, தயிர்காரங்க, யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பை பத்தி சொல்லுங்க. நான் என் கார்ல வந்து இறங்கி காரை பார்க் பண்றேன். ஜன்னல் வழியா பார்த்தா 2 திருநங்கையர் நின்று கொண்டிருந்தாங்க. சாட்சியை நான் சொல்லி இருக்கிறேன். அவங்கள பார்த்த உடனே பொதுவா அந்த நாட்கள்ல இள வயதுல உண்மையா சொல்ல திருநங்கையரை பார்த்தா எனக்கு பிடிக்காது. ஏன்னா என் மனசுல எனக்கு பதித்த செய்தி அவங்க எல்லாம் மோசம் அப்படிங்கிற ஒரு செய்தி. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்களுக்காக நான் ரொம்ப ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஆத்துமா இருக்குது, அவங்க யாரும் தங்களுக்கு சொல்லாததுனால அவங்க இப்படியெல்லாம் வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு அவர்களுக்காக ஒரு பாரமும் பாசமும் என் உள்ளத்துல வந்துச்சு. போய் என் ஜன்னல்ல அந்த வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. 2 பேரும் இப்படி கைத்தட்டி வந்து என்கிட்ட காசு கேட்டாங்க. இறக்கிட்டு என்ன வேணும் அப்படின்னு, ஏதாவது காசு கொடுங்கம்மா, பசிக்குதுன்னாங்க. சரி, காரை விட்டு இறங்கி அவங்கள கொஞ்சம் மேலே வரீங்களான்னு 2 பேரும் ஒருத்தர் பார்த்தாங்க. என்னடா இவங்கள்ட்ட காசு கேட்குறோம், இவங்க மேலே கூப்பிடுறாங்கன்னு. இல்லை ஒன்றும் இல்லை, என் ரூமுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி மேலே கூப்பிட்டு போய் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்க சொன்னேன். சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு புரியலை, நான் எப்படி அவங்களுக்கு இப்படி ஒரு அன்பை காட்டுறேன். நான் காட்டணும்னு நினைக்கல, அது என் உள்ளத்துக்குள்ளேருந்து தானாக வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய சரித்திரத்தெல்லாம் கேட்டேன். நீங்கள் ஏன் இப்படி எல்லார்ட்டையும் காசு கேட்குறீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் காசு சேர்த்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா
எங்களுக்கு வந்து பெங்களூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. நாங்க ஆணா பெண்ணா அப்படின்னு தெரியாதனால எங்க வீட்டை விட்டு எங்களை துரத்திட்டாங்க. வீட்டுக்கு நாங்க திரும்ப போறோம்னா எங்க சமுதாயம் எங்களை ஏத்துக்காது. அதனால இப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி நாங்க ஒரு பெண் தான் அல்லது ஆண் தான் அப்படின்னு நாங்க போய் எங்க சமுதாயத்துக்கு காட்டினா எங்களை ஏத்துக்குவாங்க. 1,00,000 ரூபாய்க்கு எங்கம்மா போவோம்? அதனால இப்படி பிச்சை வாங்கி நாங்க வாங்குற காசை எங்க குழுக்கு ஒரு தலைவி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொண்டு கொடுப்போம். அவங்க சேர்த்து வச்சு ஒவ்வொருத்தரா ஆப்ரேஷனுக்கு அனுப்புவாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு எங்க ஊருக்கு போவோம். நான் சொன்னேன், அவங்க உங்களை ஏத்துக்குவாங்களா? அதான் தெரியலம்மா. ஏத்துக்கிட்டாங்கன்னா அங்க இருப்போம், ஏத்துக்கலன்னா இதே போல திரும்ப வந்து கூட்டத்தோட சேர்த்துக்குவோம் அப்படி. உண்மையா சொல்றேன், லிட்ரலி ஐ கிரைட். ஆண்டவரே, இவங்களுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை ஷேர் பண்ணிட்டு கொஞ்சம் நியூ சாரீஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வந்து அவங்க கையில கொடுத்து போகும்போது அவங்கள ஹக் பண்ணி ஒரு அனைத்து இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி அனுப்ப அவங்களுக்கு நம்பவே முடியல. 2 பேர் கண்கள் வந்து கண்ணீர் வந்துச்சு. யாருமே எங்களை இப்படிலாம் நேசிச்சது இல்லை, இந்த இயேசு சாமியை நாங்க ரொம்ப நேசிப்போம்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த உலகத்துல இயேசுடைய அன்புக்காக ஏங்குறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சிஸ்டர்ஸ், நம்ம வளர்ந்தது போதும், நம்ம பலப்பட்டது போதும், நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகம் போதும். இதை நம்ம எடுத்து ஆண்டவர் அறியாத மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சு கொண்டு வந்தார். ஒரு ராகாபுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அந்த விசுவாசம் அவளை ரட்சித்து அவள் வீட்டு ஜன்னலில சிவப்பு நூல் கயிறை கட்ட வச்சு அவ குடும்பத்தை தப்புவித்தது. அவள் போவாசுக்கு தாயாக அந்த சந்ததியில பெற்றெடுக்க தாவீதை பெற்றெடுக்கிற தாயாய் மாற தேசி. ஆனால் தாவீதை பெற்றெடுக்கிற பாக்கியவதியாய் மாறினால்தான் உலகத்துல எந்த பெண்ணை இயேசு மாற்ற முடியாது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டு, வேலைக்கு தான் உங்களை உபயோகப்படுத்துறாங்க, வீட்டுல வேலை செய்யணும் இரவு பகலும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, இன்னைக்கு சொல்றேன், உங்களை கர்த்தர் கையில் எடுப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமான சந்ததி உங்க மூலம் உண்டாகும். ஹல்லேலூயா. எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அவள் அதுக்கு பிறகு தன் பழைய தொழிலை செய்யல, அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீயாகவே வாழ்ந்து முடித்தாள். 3ஆவதாக இந்த வம்ச அட்டவணையிலே வருகிற இன்னொரு பெண், அவளுக்கு பேர் என்ன? முதல் பெண்ணுக்கு நான் என்ன பெயரிட விரும்புகிறேன்? ஒதுக்கப்பட்ட தாமார். 2வது உதரப்பட்ட ராகாப். எல்லாரும் வந்து யூஸ் பண்ணி அவளை என்ன செஞ்சு போனாங்க? உதறிட்டு போனாங்க. உதரப்பட்ட ராகாப், ஒதுக்கப்பட்ட தாமார், உதரப்பட்ட ராகா, உடைக்கப்பட்ட ரூத். அவள் ஒரு வாலிப மகள், குடும்பத்துல பல கஷ்டம், 3 ஆண் மக்களை இழந்து போயிட்டாங்க. இந்த சரித்திரம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இவள் ஒரு மோவாபிய பெண். வாழ்க்கையில நமக்கு பல வேளைகள்ல சோதனைகள் வரும் பொழுது, போதும் விட்டுறலாம், இந்த புருஷனோட வாழ்ந்தது போதும், இந்த குடும்பத்துல வாழ்ந்தது போதும், தற்கொலை செஞ்சுக்கலாம், டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற யங் கேர்ள்ஸ்க்கு என்ன ட்ரெண்ட் தெரியுமா? ஏய், பிடிச்சா வாழடி, பிடிக்கலன்னா பேசாம டிவோர்ஸ் அனுப்பிடி அப்படின்னு சொல்ற ஒரு தலைமுறை தான் இருக்குது. காலேஜ்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? ஈக்குவல் ரைட்ஸ். நீ ஒண்ணு ஆணுக்கு சளைத்தவன் அல்ல, நீ வேலை செய்யி, சம்பாதி, பிடிச்சா சேர்ந்து வாழு, பிடிக்கலன்னா தனியா போயிரு. இத சொல்லி கொடுக்கிற ஒரு சமுதாயம் தான் இன்னைக்கு இருக்குது. அந்த சமுதாயத்துக்கு நடுவில் தான் நம்ம பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் வாழ்றாங்க. So what is your responsibility? நீங்க என்ன சொல்லணும்? 3 வயசுல இருந்தே கிறிஸ்டியன் வேல்யூஸ சொல்லி கொடுக்கணும். உலகம் அப்படித்தான், நீ அப்படி இருக்கக்கூடாது, உன் ஃப்ரெண்டு அப்படிதான் இருப்பாங்க, நீ அப்படி இருக்கக்கூடாது. இத ஒரு தாய் தம் பிள்ளைக்கு 3 வயசுல சொல்லி 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 கொடுத்தால், அந்த பெண் பிள்ளை வளரும் பொழுது அவள் கிறிஸ்டியன் வேல்யூஸோட வளருவா. எல்லாரும் இப்படி உடுத்தலாம், நீ இப்படி உடுத்தக்கூடாது, எல்லாரும் இப்படி பேசலாம், நீ இப்படி பேசக்கூடாது, எல்லாரும் இப்படி சொல்லலாம், நீ இப்படி சொல்லக்கூடாது. இத ஒரு தாய் தான் தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். தீமோத்தேயுவை குறித்து வாசிக்கும் பொழுது, வேத எழுத்துக்களை எப்போ இருந்தே படிச்சு அப்படின்னு சொல்றாங்க? சிறு வயதிலிருந்தே. யார் சொல்லி கொடுத்திருப்பா? அப்பாவா சொல்லி கொடுத்திருப்பார்? அம்மா தான் உட்கார வச்சு, இப்போ உள்ள அம்மா ஹால்ல சோஃபால உட்காந்து சுட்டி டிவியை போட்டு விட்டுட்டு இந்த அம்மா கிச்சன்ல போய் வேலை செய்யறாங்க.
அது சுட்டி டிவியை பார்க்கும். அடுத்து ஒரு ரிமோட்டை வச்சு சேனலை மாத்தினா, மம்மி இது என்னது அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கும். ஐயோ உன்னை இதை யாரு பார்க்க சொன்னா அப்படின்னு திரும்ப சுட்டி டிவி இருக்கா இல்லையான்னு தெரியாது. அந்த காலத்துல இருந்துச்சு, தெரியல இப்ப இருக்குதா இல்லை, இப்ப என்னென்ன டிவிலாம் வந்திருக்கோ தெரியல. நான் சொல்றேன், உங்க சின்ன வயசுல இருந்து உங்க ஊழியம் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க அவங்கள கத்தருக்குள்ள நடத்துறீங்களே, அதான் முதல் ஊழியம். நான் சொல்றேன், அதான் முதல் ஊழியம். இன்னைக்கு என் பிள்ளைங்களை எங்க போனாலும் ஊழியத்துக்கு நான் கூட்டு போறேன், கூட நிக்கிறான், பாடுறான், எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறான். எதனால தெரியுமா? அந்த சின்ன வயசுலயே எங்க போனாலும் கூட கூட்டிட்டு போறது. எங்க போனாலும் ஐயோ என் பிள்ளை ஊழியக்காரனா வரணும், என் பிள்ளை கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும், என் பிள்ளை ஆண்டவரை நேசிக்கணும். ஒரு மதர் வந்து தன் வீட்டு காரியம் எப்படி இருக்கிறது என்று எப்படி இருக்கிறாளா? கண்ணோக்கமா இருக்கிறாள். என் பிள்ளை படிக்குதா, என் பிள்ளை ஜோம் பண்ணுதா, என் பிள்ளை யார்கிட்ட போய் பேசுது, என் பெண் பிள்ளை எதுக்கு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தார கேட்கணும். என்னடா எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ள போய் கதை, அது ஒன்னும் இல்லை மம்மி அப்படின்ட்டு போன் அடி பண்ணிட்டே வருவா. புரிஞ்சுக்கணும், ஓகே எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குது இவளுக்கு. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும். மகளே உனக்கு 18 வயசு, இப்ப 18 வயசு, அவளுக்கு 13 வயசு இருக்கலாம். மகளே உனக்கு 13 வயசு, இப்போ டீனேஜ் கேர்ள் ஆயிட்ட. நீ இல்ல உலகத்துல வெளியே போகும்போது 4 பேர் உன்னை பார்ப்பாங்க. அப்ப யாரும் உன்னை பார்த்து இடற மாதிரி நீ உடுத்தக்கூடாது. 2 பேரும் உன்கிட்ட வந்து ஹாய் அப்படின்னு பேசுவாங்க. அவன் பேசும்போது மனசு உனக்கு சலசலக்கும். நீ அவன்கிட்ட கண்டினியூ பண்ணக்கூடாது. காலேஜுக்கு போ, எல்லார்ட்டையும் பேசு, எல்லாரோடையும் பழகு, பொதுவா இருக்கிற இடத்துல பொதுவா பேசு, தனியா இந்த பாய்ட்டையும் போய் பேசாத, தனியா யாருக்கும் போன் நம்பரை கொடுக்காத. இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். நீங்க வந்து திருமணமானா எப்படி வாழணும்னு திருமணத்துக்கு முன்னாடியே பெண் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். புருஷனுக்கு கீழ்ப்படிவது எப்படி, புருஷனுக்கு அடங்கி நடப்பது எப்படி, புருஷனுக்கு பிரியமாய் வாழ்றது எப்படி ஒரு மதர் சொல்லி கொடுக்கலன்னா வேற யார் சொல்லி கொடுப்பா? நீங்க அப்படி சங்கடமா ஃபீல் பண்றீங்க. சங்கடமா ஃபீல் பண்றதுனால அவ வாழ்க்கை சங்கடமா ஆயிருது 3வது மாசத்துல. ஏன் தெரியுமா? she is not able to adjust. அவளுக்கு அந்த வீட்டுல போய் வேலை செய்ய தெரிய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டே. என்னடா உங்க அம்மா என்னை வேலை செய்ய சொல்றாங்க? யார்கிட்ட? புருஷன்ட்ட, மாமியார்ட்ட இல்ல. புருஷனை பேசுறதே எப்படிதான்? டேய் தான் அப்படிலாம் பேசாதம்மா, நல்ல வார்த்தை சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிப்பா உங்க வீட்டுக்காரரை எப்படிப்பா கூப்பிடணும்னு நினைச்சிருக்கிற, இன்னைக்கு நான் கேட்டீங்களா? இப்ப அவன் டேன்னு கூப்பிட்டா மட்டும் திட்டுறீங்களே. அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துக்கணும், டேய்லாம் கூப்பிடக்கூடாது, நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஒரு வேர்டு வச்சுக்கோ. நம்ம எல்லாம் அந்த காலத்துல அப்பா அப்பான்னு கூப்பிட்டோம், என்னத்தையோ ஒண்ணு சொன்னோம். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வேர்டு வச்சுக்கோ. ஆனா டேய் வா போன்லாம் என்ன செய்யாத. ஏய் அவனுக்கு கிளாஸ்மேட் இருக்கட்டும், இப்ப புருஷன் ஆயிட்டால, கிவ் ரெஸ்பெக்ட். ஒரு ஆணுக்கு வேண்டியது என்ன தெரியுமா? அன்பு, அரவணைப்பு, மதிப்பு. சொல்லுங்க, என்ன வேணும்? திரும்ப சொல்லுங்க. இந்த 3 உங்கள்கிட்ட இல்லைன்னா அவர் எதுக்கு உங்களை தேடி வரணும்? சொல்லுங்க. அதான் வேற பெண்ணை தேடி போறா. அவ அன்பா பேசுறா, அவ அரவணைச்சு பேசுறா, அவ ரொம்ப மதிப்பா பேசுறா, புகழ்ந்து பேசுறா. சார் நீங்க தான் சார் உங்களை மாதிரி யாருமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது சார், இன்னைக்கு கான்ஃபரன்ஸ்ல செமையா வெளுத்தீங்க, நீங்க எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல ஆனா நீ அப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு அந்த ஒரே ஒரு டிராபேக் இருக்கும் பாருங்க, அதை மட்டும் பிடிச்சு பேசுவீங்க. கேட்டா சொல்லுவாரு, ஏய் ஒரு நல்ல வார்த்தை இல்லையாடி உனக்கு என்னை பத்தி சொல்ல அப்படின்னா, நான் வந்து உங்களை வெல்விஷர் தானே, இன்னும் கொஞ்சம் நீங்க நல்லா செய்யணும் தானே இதை சொல்றேன். வெல்விஷரா இரு, முதல்ல அவர்கிட்ட இருக்க நல்லதை சொல்லுமா. ஹிப்போக்ரிட்டிக்காவது சில சமயம் பேசு. நீ நல்லா பேசுன, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிற, நீ பேசினாலே அப்படி. நீங்க பேசாததுனால இன்னொருத்தி பேசுறா, அன்பு, அரவணைப்பு, மதிப்பு அங்க வர்றதுனால இவர் வண்டியை கியரை திருப்பிட்டு அங்க போறாரு. இப்ப பிரச்சனை எங்க தெரியுமா? நீங்க தான் பிரச்சனை. பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கணும், ஏமா என்ன ஆனாலும் சரி அவரை வெளியே விட்டுறக்கூடாது, யார்கிட்டையும் ரொம்ப ஓவரா அட்டாச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோ. நீ அன்பினால திருப்தி செஞ்சா அவள் உன்னை திருப்தி செய்யட்டும், நீதிமொழிகள்ல இருக்குது. அவளுக்கு நீ திருப்தி செய், அவள் உன்னை திருப்தி செய். இதெல்லாம் சொல்லி கொடுக்காதனாலதான் டிவோர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. தாய்மார்களுக்கு சொல்றேன், வெட்கத்தை விட்டு சில காரியங்களை ஷேர் பண்ணுங்க. அவளுக்கு திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யும் பொழுதோ, திருமண பருவம் வந்த பிறகோ இலைமறை காய்மறைவாக பல காரியங்களை கத்துக் கொடுங்க. திருமணம் ஆக போகிற என்கேஜ்மெண்ட்ல ஆன பீரியட்ல ஓப்பனா பேசுங்க, ஓப்பனா சொல்லி கொடுங்க. இதமா லைஃப். எல்லாத்துக்கும் மேல நீங்க எக்ஸாம்பிளரியா இருந்தாதான் பொண்ணு உங்கள்ட்ட இருந்து கத்துக்குவா. எங்க அம்மா எனக்கு தொட்டை தூக்கிட்டு வந்து ஊட்டி விடுவாங்க, இங்க வந்தா நான் உங்களுக்கு எல்லாம் சோறு வைக்க போடணுமே, அதுக்கு தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இங்க வந்து மாமியார் தட்டை தூக்கிட்டு வந்து சாப்பாடு ஊட்டுவாங்களா? அவன் ஏன் அதை நினைக்கிறான்னா, வீட்லயே பெருக்குமா, தொடமா, கழுவுமா, வாஷ் பண்ணுமா, மாப் போடுமா, இட்லிக்கு மாவரமா, இன்னைக்கு சமையல் செய்யுமான்னு சொல்லி இருந்தா அதை சொல்லுவாளா? பையங்களுக்கும் இதேதான். பையங்களை வளர்க்குறீங்களே,
உங்களுக்கு சவால் டபுள் த அமௌண்ட் இல்லையா? அவன் வேற மாதிரி வளருவான், ஒரு வேலை செய்ய மாட்டான் வீட்டுல. அப்புறம் அவ சொல்வா, என்ன உங்க அம்மா பெத்து போட்டு உன்னை எனக்குன்னு கொடுத்தா அப்படின்னு அவ சொல்லாதபடி சின்னதுலயே கிச்சனுக்குள்ள விடுங்க வாய்ஸ். அவன் எல்லாத்தையும் அசிங்கம் பண்ணிட்டு தான் போவான். ஒரு ஆம்லெட்டை போடுறதுக்கு கிச்சனே அழுக்காயிரும் இல்ல, ஒரு பிரெட் டோஸ்ட் போடுறதுக்கு கிச்சன் அலங்கோலமா. பரவாயில்லடா செய்டா, நாளைக்கு உனக்கு ஒண்ணுமே சமைக்க தெரியல, உன் பொண்டாட்டி என்ன சொல்லக்கூடாதுடா அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கே அவனையும் கொஞ்சம் சாம்பார் வைக்க பழக்குங்க, சிக்கன் செய்ய பழக்குங்க. ஒரு பிரெட் டோஸ்ட் வைப்பா, எதுக்காவது அவ வெளியூர் போயிட்டான்னா அப்புறம் நீ பட்னியா கிடக்க கூடாது, ஸ்விக்கியில வாங்கி சாப்பிடக்கூடாதுப்பா, நீ கொஞ்சம் சமைக்க பழக்க. எவ்வளவு பொறுப்பு இருக்குது பாருங்க, எவ்வளோ பொறுப்புகள். என் அன்பு சகோதரிகளை, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு ஆவியானவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த ரூத்துடைய வாழ்க்கையில அவளுக்கு வாழ்க்கையே உடைக்கப்பட்டது. ஆனா ஒன்ன டிசைட் பண்ணா, போகிற இடத்துக்கு நான் வருவேன், தங்குற இடத்துல நான். ஹார்ட் ஒர்க்கர், அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். மாமியாரை எப்படியாவது காப்பாத்திக்கலாம், உழைச்சாவது காப்பாத்திக்கலாம். இந்த பழக்கம் எங்க வந்ததுன்னா, அவ சின்ன பிள்ளையா இருக்கும் போது வீட்டுல அவளை என்ன செய்ய வச்சாங்க? உழைக்க வச்சாங்க. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், வாழ்க்கையில எல்லாமே உடைஞ்சு போய், எல்லாமே ஒன்றுமில்லாம போய் இங்க உடைக்கப்பட்ட நிலைமையில இருந்தனா, நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப். பைபிள்ல ஒரு பெண்ணை கூட ஆண்டவர் கைவிட்டதில்லை. ஒருவேளை உங்க கணவனை இழந்திருக்கலாம், கணவனை விட்டு நீங்க பிரிஞ்சு கூட வாழலாம். காரணம் இல்லாத காரணத்தை சொல்லி உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கூட வாழலாம். வாழ்க்கை அதோடு முடியலமா? உனக்கு வாழ்க்கை அதோடு முடியல. உனக்கு கர்த்தர் பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த பிள்ளைகளுக்காக இந்த உலகத்துல வைராக்கியம் உள்ள ஒரு தாயா வாழணும். கஷ்டப்பட்டாவது அந்த பிள்ளைகளை நீ படிக்க வச்சு மேல கொண்டு தலையை நிமிர்த்த வைக்கிற ஒரு நிலைமைக்கு நீ வருவதற்கு உன் தேவன் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நகோமி ரூத் ஒண்ணு இல்லாம வெறுமையா தான் போறாங்க பெத்லஹேமுக்கு. கர்த்தர் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டார். அது வார்கோதுமை அதுப்பின் துவக்க காலமா இருந்துச்சு. உள்ள போறா, நிலத்தை ஆயத்தம் பண்றாரு, புருஷனை ஆயத்தம் பண்றாரு, அழகா மூவ் பண்றாரு. இட்ஸ் a big story. I don't have time to share. ஆண்டவர் அழகா செஞ்சு அவ வாழ்க்கையை தூக்கிட்டு வந்துட்டார். வசனம் அழகா சொல்லுது. அந்த கடைசியில முடியும் போது அது எப்ப படிச்சாலும் மனசுக்கு பரவசமா இருக்கும். ரூத்தின் புஸ்தகம் வாசியுங்கள், 17வது வசனம். நகோம் 16. நகோம் கடைசி அதிகாரம். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வளர்த்து அதை வளர்க்கிற தாயானால் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி. யாருக்கு ஆண் பிள்ளை பிறந்ததுன்னு சொல்றாங்க? ரூத்துக்குன்னு சொல்லல. யாருக்கு? அந்த அம்மா நான் ஒண்ணுமே இல்ல, வெறுமையாயிட்டேன் அப்படின்ட்டாங்கல்ல. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க? நீ வெறுமை இல்லம்மா, உனக்கு என்ன இருக்குது? ஒரு ஆண் பிள்ளை, ஒரே ஒரு ஆண் பிள்ளை தான். ஆனா அந்த ஒரு ஆண் பிள்ளை மூலம் கர்த்தர் என்னெல்லாம் செய்றார் பாருங்க. ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டாள். அவன் தாவீதின் தகப்பனாகிய. ஒரு கைத்தட்டுக்க பார்க்கலாம். கர்த்தர் எப்படி காலங்களின் நடுவே கிரியை செய்கிறது. உங்க வாழ்க்கை உடைக்கப்பட்ட வாழ்க்கையா? ஒரே ஒரு பிள்ளைய வச்சிட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அந்த ஒரு பிள்ளைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு அந்த பிள்ளைய வளர்க்கும் போது உங்க பேரு வம்ச அட்டவணையில வரும். அல்லேலூயா. இத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது, நான் ஆண்டவருக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாறணும். எல்லாம் உடைஞ்சா ஒருவேளை கைம்பெண்களா ஒரு சிலர் வந்திருக்கலாம். கணவன் இழந்த தாய்மார்களை உங்களுக்கு நான் சொல்றேன், நம்பிக்கையை விட்டுறவே விட்டுறாங்க. நீ ஒருவேளை ஊழியம் செய்யலாம். கணவன் இருக்கும்போது நான் நல்லா ஊழியம் செஞ்சேன், இப்போ எனக்கு ஊழியமே முடியல, உலகம் என்னை வேற மாதிரி பாக்குது. கவலைப்படாதீங்க. நெவர் கிவ் அப். ஒரு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த அவளுக்கு நிறைவான பலனை கொடுத்தவர் உங்களுக்கும் என்ன செய்வார்? நம்புறீங்களா? உடைக்கப்பட்ட வாழ்க்கை மாறுமா? மாறுமா? மாறாதா? சில காரியங்கள் எல்லாம் விசுவாசமா அறிக்கை செய்யணும். எனக்கு இல்ல, எப்போ ரொம்ப சோதனை வருதோ அன்னைக்கு உட்கார்ந்து 10 மெசேஜ் ரெடி பண்ணிட்டு போய் பேசிட்டு வந்துடுவேன் டிவில. அன்னைக்கு உட்கார்ந்து ஒரு 7 எபிசோட் ரெடி பண்ணிட்டு, பிசாசே எனக்கு இந்த சோதனைகளை இந்த போராட்டத்தை கொடுத்து என்ன ஒதுக்கலாம்னு நினைக்கிறியா? என்ன உடைக்கல. இன்னைக்கு தான் நான் போய் புதுசா மெசேஜ் ரெடி பண்ணி என்ன செய்ய போறேன்? ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவேன். இப்ப சொல்லுவேன், நீ என்ன தள்ளலாம் நினைக்கிற, நீ என்ன தள்ளவே முடியாது. என்னைக்கு ரொம்ப உபத்திரத்தை கொடுக்குறியோ அன்னைக்கு உனக்கு தலைவலின்னு தெரிஞ்சுக்கோ. நீ உபத்திரத்தை கொடுக்க நான் என்ன செய்வேன்? இன்னும் எழும்புவேன். ஹல்லேலூயா. உபத்திரவங்கள் பெருகும் போது நான் செய்கிற 2 காரியம், நல்லா போய் மணிக்கணக்கா பைபிள் படிப்பேன். சில சமயம் அப்படி கூட படிக்க தோணாது. சரி ஜெபம் பண்ணுவோம், ஏதாவது ஒரு வர்ஷிப் கோரஸை போட்டு விட்டுட்டு ஜெபம் பண்ணலான்னா அதுவும் வராது. இந்த 2 செஞ்சு பார்ப்பேன். ஒண்ணு நடக்கலன்னா பேசாம போய் படுத்து தூங்கிடுவேன். சரியா?
8 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்ச உடனே மைண்டில் ஃப்ரெஷ் ஆயிரும். காலையில் அப்படி எழும்பும் போது ஒரு புது பலத்தோட எழும்புவோம் பாருங்க, உடனே எந்திரிச்சிடணும். அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சிருக்கிறாரு. அது என்ன ஸ்ட்ரென்த் தெரியுமா? பழுகு போல இப்ப நான் செட்டைகளை அடிக்க போறேன். செட்டைகளை அடிச்சு நான் என்ன செய்ய போறேன்? நான் படுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பிறந்தவள் அல்ல. எனக்குள்ள என் ஆண்டவருடைய வல்லமை இருக்குது. இந்த சோதனைகளை ஜெயித்து மிதித்து மேல நீ எழும்புறதுக்கு தான் உனக்கு அபிஷேகம். ஆண்டவர் ஒரு நாள் உன்னை குறுகி போக விட மாட்டார். ஒரு ரூத் எடுத்த ஒரு தீர்மானம், நீ போக இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன், உன் தேவன் என் தேவன், மரணம் இல்லாமல் ஒண்ணு என்னை பிரிக்க மாட்டாதுன்னு சொல்லிட்டு அப்படி தைரியமா எழும்புனா பாருங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கள். வாழ்க்கையில இந்த ஃப்ரண்ட் ரோல் உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க, ஒயிட் சாரி, பின்னாடி இருக்கிறீங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இவங்களை விட 10 மடங்கு உங்களுக்கு தான் உபத்திரம் வரும். நல்லா தூங்கிருங்க. ஜெபிக்க முடியல, காலையில எழும்பிருங்க. ஆண்டவரே, நான் இப்போ கர்த்தருக்கு காத்திருக்க போறேன், சத்துருவை மிதிக்க போறேன், அவனை ஒழிக்க போறேன், அவன் கிரியைகளை அழிக்க போறேன். தனியா ஜெபிக்க முடியலன்னா நான் 3 பேரை கூப்பிட்டுக்கோங்க கூட. உங்களுக்கு ஏக இருதயம் உடைய 3 சிஸ்டர்ஸை சேர்த்து வச்சுட்டு நல்லா ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஜெயிப்பீங்க, ஜெயிப்பீங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அதுக்கு பிறகு ரூத்துக்கு மோவாபின் அடையாளம் இல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தம் இனி வரமாட்டான். இவ அடையாளம் எங்க வந்துருச்சு? இஸ்ரவேலருக்கு வந்துருச்சு. உங்க அடையாளம் மாற போகுது. உங்க அடையாளத்தை மாத்த போறாரு கர்த்தர். சரி, 4வதாக வேகமாக இன்னொரு ஸ்திரியை குறிச்சு நம்ம வாசிக்கிறோம். இந்த பெண்ணுக்கு ஒரு பேர் என்ன விட விரும்புகிறேன்னா, பலவந்தப்படுத்தப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பெண், பத்சேபாள். அவளுக்கு பேர் என்னது? அவ ஏதோ போய் குளிக்க போனா, அவ செஞ்சது தப்பா சரியா நமக்கு தெரியல. ஆனா உப்பரிக்கையில உலாவி கொண்டிருந்த தாவீது அவளை என்ன செஞ்சிட்டாரு? தாவீது, நீ ஒரு நீதிமான் தானே. தாவீது நீதிமானா இல்லையா? உங்க கணவரெல்லாம் நீதிமான் தானா? என்ன அப்படி சொல்றீங்க? கொஞ்சம் கூப்பிட்டு கேட்கலாமா உங்கள்கிட்ட? இந்த கணவரெல்லாம் நீதிமான் தான். அந்த நீதிமானுக்கு கூட சோதனை வரும். நீதிமான்களுக்கும் சோதனை வரும், ஊழியக்காரர்களுக்கும் சோதனை வரும், போதகருக்கும் சோதனை வரும். அப்போ மனைவியுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? தன் வீட்டு காரியம் எப்படி இருக்கிறது என்று மொபைலை செக் பண்ணுகிறாள், இமெயிலை செக் பண்ணுகிறாள். அப்படி கிடையாது. முழங்கால இருந்து, ஆண்டவரே என் கணவருக்கு பாதுகாப்பை கொடுங்க, அவர் எங்க போனாலும் பொல்லாத ஸ்திரீகள் எல்லாம் வந்து அவரை எதனா செய்யக்கூடாது, காத்துக்கோங்க இப்படின்னு ஜெபிக்கணும். ஞானமா நடக்கணும். நீங்க அன்பினால் திருப்தி செய்யும் பொழுது அவர் அசைய மாட்டார். உங்கள் அன்பு குறையும் பொழுது அவர் சற்று அசைவார். ஆனா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எது நல்லா இருக்குதோ அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. அப்படிப்பட்ட தாவீதுக்கே சோதனை. இர்ரெசிஸ்டபிள் டிசையர் இல்ல, அது எல்லா மென்னுக்கும் உண்டு. சாப்பிட உட்காந்துட்டாங்கன்னா சிலருக்கு வந்து அப்படி சிக்கனை பார்த்துட்டா இர்ரெசிஸ்டபிள் டிசையர். தொப்ப குறைய மாட்டேங்குதுன்னு நீங்க திட்டுறீங்க, ஆனா அங்க இர்ரெசிஸ்டபிள் டிசையர் என்ன செய்ய மாட்டேங்குது, குறைய மாட்டேங்குது. அது பாஸ்டர்ஸா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு பெரிய சோதனை. எந்த வீட்டுக்கு போனாலும் பிரியாணி செஞ்சு போடுவாங்க. ஐயா சாப்பிடுங்க, ஐயா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஸ்திரீகளே, உங்க பாஸ்டருக்கு ரொம்ப கொடுக்காதீங்க, சரியா? அளந்து கொடுங்க. விருந்து கூப்பிட்டா கொஞ்சம் கொடுங்க. பாவம், அவர் ரொம்ப வருஷம் ஊழியம் செய்யணும்ல. நீங்க அன்பு நிமித்தம் அள்ளி அள்ளி போட்டுறீங்களா? அப்புறம் அவர் போய் செக் பண்ணா கொலஸ்ட்ரால் ஏறி போச்சு, சுகர் ஏறி போச்சுங்கிறாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் அவங்கள பட்னி போடுறாங்க. அவர் சொல்றாரு, வீட்டுல சாப்பிட்றதை விட விசுவாசிகள் வீட்டுல சாப்பிட்றதே நல்லா இருக்குது. நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடுற. நீங்க வந்து கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட்டை கொடுக்கறதுனால தான் அவங்க பத்திய சாப்பாடு போட வேண்டியதா இருக்கு. கடைசியில பேர் அவங்களுக்கு கெட்ட பேர் ஆயிடுது. அதனால கவனமாத்துங்க. ஓகே, இந்த பத்சேபாள் அவன் செஞ்ச தப்பா என்ன நமக்கு தெரியல. தாவீதுக்கு சோதனை பாருங்க. அந்நாட்களிலேயே தாவீது எவ்வளவு கன்னிங்கா பிஹேவ் பண்ணாருன்னு வசனம் சொல்லுது. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சில வசனங்களை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். சாயங்காலத்திலே தாவீது, நீ யுத்தத்துக்கு போயிருக்கணும். நீ சாயங்காலத்துல என்ன பண்ற? ரொம்ப நேரம் தூங்கிட்டு எழும்பி உப்பரிக்கையில் உலாவுகிறாய். ஜனமெல்லாம் யுத்தத்தில் இருக்குது. இவர் என்ன செய்யறாரு? அப்கோர்ஸ் அவருக்கும் ரெஸ்ட் வேணும். ஆனா உலாவும் பொழுது அங்க ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணுகிறதை உப்பரிக்கையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு பார்க்கிற கண்கள் எப்படினாலும் பார்க்கட்டும், நான் என் இஷ்டம் போலதான் இருப்பேன்னு ஸ்திரீகள் சொல்லக்கூடாது. யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் இன் எவ்ரி வே.
உங்க பேச்சு, உங்க உடை, உங்க நடை. ஒரு சர்ச்சில் பாஸ்டரா இருந்தா கூட நீங்க பேசுறதுக்கு ஒரு எல்லை இருக்குது. சபை விசுவாசிகளா இருந்தா கூட ஆப்போசிட் செக்ஸோட பேசுறதுக்கு ஒரு எல்லை இருக்குது. வாலிப பிள்ளைங்களை அன்பா பேசலாம், அரவணைச்சிக்கலாம், அது வேற. பட் when you talk to men, keep a distance always. எப்பவுமே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறது நல்லது. நம்ம இன்னும் வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படியே உள்ள அடாப்ட் பண்ணிட்டு வருது, பரவாயில்ல. ஃபாரின்லாம் போனா எல்லாருக்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணணும், ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணித்தான் ஆகணும். அங்க உள்ள வெஸ்டர்ன் பாஸ்டர்ஸ் வந்து ஹக் பண்ணுவாங்க. நீ ஹக் பண்ணாத அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது அந்த கலாச்சாரம். நம்ம கலாச்சாரம் வேற. அப்ப இந்த கலாச்சாரத்துல யூ ஷுட் கீப் டிஸ்டன்ஸ். ஓகே, இங்க வசனம் சொல்லுது, 3வது வசனம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். தாவீது கியூரியாசிட்டி வந்துருச்சு. அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க. தாவீது ரைச்சஸா அன்ரைச்சஸா? அவன் ஒரு நீதிமான். அந்த நீதிமானே வழிவிலக பண்ணுகிற ஒரு ஸ்திரீ அன்னைக்கு அங்க இருந்திருக்கா. அறிஞ்சு செஞ்சாளா அறியாத செஞ்சாளா நமக்கு தெரியல. ஆனா தாவீது அறிந்து செய்கிறார், ஆள் அனுப்புகிறார். அப்ப சோதனை நீதிமான்களுக்கு வருமா? வரும். ஒரு புக் இருக்குது, கணவருக்கான ஜபங்கள், 20 டைட்டில். அதுல 1 அவருடைய பாலியல் தூய்மைக்கான ஜபம்னு ஒண்ணு இருக்குது. எல்லா ஏரியாஸையும் நீங்க சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். சரி, அப்புறம் வசனம் சொல்லுது, அவள் எலியாவின் குமார். சரி, 4வது வசனம். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி, முதல்ல ஆள் அனுப்பி யாருன்னு கேட்டு வர சொல்றாரு. அடுத்து ஆள் அனுப்புறாரு. ஆள் அனுப்பி அழைத்து வர சொன்னான். அவளோடு தப்பு செய்கிறான். 5வது வசனம். அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து தான் கற்புவது என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினார். இவங்களால பப்ளிக்கா எதையுமே செய்ய முடியல. எல்லாத்தையும் எப்படிதான் செய்யறாங்க? சீக்கிரட்டா. அந்த அம்மாவும் சீக்கிரட்டா ஆள் அனுப்புது, தான் கர்ப்பவதியானேன் என்று. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை, அடுத்த ஒரு மெசேஜ் போகுது, என்னிடத்தில் உரியாவை அனுப்பு. டேவிட், you are a righteous man. நீ உரியாவை எதுக்கு டேவிட் கூப்பிடுற அப்படின்னா, தப்பு என் மேல வராதபடி உரியாவாலேயே அவ கர்ப்பவதியானான்ட்டு எல்லாரும் நினைக்கட்டும்னு தப்ப என்ன செய்யறாரு? மறைக்கிறாரு. தாவீது நீதிமான். உங்க கணவன் நீதிமான் தான். அந்த நீதிமானுக்கு கூட சோதனைகள் வரும். ஸ்திரீகளே, ஜெபத்திலும் முழங்காலில் நின்று நீங்க காப்பாத்தலைன்னா அவங்க எங்கன்னா சிக்கிக்குவாங்க. சரி, அடுத்து வாசிக்கலாம். உரியா அவனிடத்தில் வந்தபோது 8வது வசனம். உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். தாவீது, நீ எவ்வளவு உத்தமன். இப்ப எப்படி பிஹேவ் பண்ற? கன்னிங்கா பிஹேவ் பண்ற. உங்களுக்கு தெரியுமா, நீதிமான்கள் பல இப்படி பெண்கள் விஷயத்துல தவறி போகிற ஒரு காலம் இது. ஆள் அனுப்பி, நீ போய் உன் வீட்டுல போய் இரு, பாத சுத்தி செஞ்சுக்கோ. பின்னாடி பதார்த்தங்கள் எல்லாம் அனுப்புறாராம். என்னென்ன கன்னிங் வேஸ் உண்டோ அவ்வளோ கன்னிங் வேஸும் பண்றார். அவன் சொல்றான், உத்தமன், என் ஜனமும் இஸ்ரவேலின் சேனையும் பாளையத்துல இருக்குது, ஐயா நான் போமாட்டேன், என் மனைவியோட போய் சந்தோஷமா இருக்க நான் போமாட்டேங்கிறான். பலவந்தப்படுத்தி குடிக்க வைக்கிறான். தாவீது, நீயா அதை செய்யற? இப்ப குடிக்க வச்சாலாவது வீட்டுக்கு என்ன செய்வான்? போயிருவான். தான் மேல என்ன வராது? தப்பு பழி வராது. மறைக்க பாக்குறான். தாவீதுக்கள் மட்டும் இல்ல, பல தாவீதிகளும் இருக்கிறாங்க. தே போல தப்பு செய்யற தாவீதிகள், புருஷனுக்கு தெரியாதே இன்னொரு வாழ்க்கை வாழ்ற தாவீதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பி கேர்ஃபுல். ஆண்டவர் ரொம்ப நீதியுள்ள ஒரு தேவன். சத்தியத்தெல்லாம் அறிஞ்சிட்டு நீங்க இஷ்டம் போல மறைமுகமான வாழ்க்கை வாழ்ந்தா ஒரு நாள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துருவார் ஆண்டவர். அவர் ஒரு நீதியுள்ள தேவன். இன்னொரு குடும்பம் உங்களால கெடக்கூடாது. அவன் தப்பு செஞ்சான், அவன் தப்பு செய்யறதுக்கு யாரு காரணம்? அது இன்னொரு அவள் தான் காரணம். அப்ப நீங்க அந்த அவளா இருக்க கூடாது. நீங்க ஒரு இடர்லுக்கு ஏதுவான பெண்ணா இருக்கணும். எல்லாம் நடக்குது. கடைசியில உரியா கையிலே லெட்டரை கொடுத்து அனுப்புறான். தாவீது ஒரு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு அப்பொழுது நான் பெரும்பாதகத்துக்கு. அப்போ தாவீது வாழ்க்கையில சின்னதா பெருசா வளர்ந்து கடைசியில உரியாவே க்ளோஸ் பண்ணிடுறான். உரியா ஒரு உத்தமன், உரியா ஒரு நீதிமான், தாவீதுக்கு உத்தம சேவகன். தாவீது, ஒரு பெண்ணுக்காக நீ எதெல்லாம் இழக்கிற பாரு, ஒரு உத்தமனை நீ இழக்கிற. இந்த தப்பை செஞ்சுட்டு ரொம்ப நாளா கர்த்தர்ட்ட போய் தாவீது மன்னிப்பு கேட்கல, மறைச்சு வச்சுட்டே இருக்கிறார், வெளியே சொல்லல. இந்த விஷயம் தீர்க்கதரிசியாகிய நாத்தானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். நான் சொல்றேன், ரொம்ப நாளா மறைச்சு வச்சா யாருக்குன்னா வெளிப்படுத்திடுவார் ஆண்டவர். வெளியே வந்துரும்.
யூ cannot hide it for many days. நாத்தான் நேரா வரான். தாவீது ஒரு ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடுகள் இருந்துச்சு, ஒரு தரித்திரனுக்கோ ஒரே ஒரு ஆடு. கதை சொல்றான். யார் அவனை கொலை செய்யணும், நீ அந்த மனுஷன்கிறான். ஐயோ என் தப்பு வெளியாயிட்டேன்னு அழுது புலம்பி எழுதின சங்கீதம் தான் சங்கீதம் 51. தாவீது மனம் திரும்பிட்டான். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. கர்த்தர் மன்னிச்சாரு. நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படும் என்ற வார்த்தையின்படி அவனுக்கு பிறந்த பிள்ளை என்ன செஞ்சாரு? அடிச்சிட்டாரு. பத்சேபாளுக்கு வருத்தமா இருந்திருக்கும். நான் விரும்பலையே, நான் கேட்கலையே, நான் பலவந்தப்படுத்தப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டேனே, எனக்கு பிறந்த பிள்ளை செத்துருச்சேன்னு அவ கவலைப்பட்ட போது ஆண்டவர் கிருபையை கொடுத்து இன்னொரு பிள்ளைய கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு பேர் என்ன? சாலமோன். அவனிடத்தில் தேவன் அன்பா இருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆண்டவர் சில வேளைகளில் சிக்ஷித்து திரும்ப சேர்த்து கொள்ளுகிறார். அன்பா இருந்ததுனாலதான் பேரை எங்க கொண்டாந்து வச்சாரு? வம்ச அட்டவணையில. பத்சேபாள் பாவம் செஞ்சவள், ஆனா அவ பேரு வம்ச அட்டவணையில இருந்துச்சு. கடைசியா இந்த வம்ச அட்டவணையில வருகிற ஒரு பெண்ணுக்கு பெயர் தான் மரியாள். அந்த பெண்ணுக்கு உண்மையுள்ள பெண் என்று நான் பெயரிட விரும்புகிறேன். முதல் பெண் ஒதுக்கப்பட்ட தாமார், உதரப்பட்ட ராகா, உடைக்கப்பட்ட ரூத், உபயோகப்படுத்தப்பட்ட பத்சேபாள், கடைசியில ஒரு உண்மையுள்ள மரியாள், ஒரு இளம் பெண். மரியாளை அவளுடைய பெற்றோர்கள் தேவ ஆலயத்துல கொண்டு விட்டிருந்தாங்களாம் அவள் பெரியவள் ஆகும் வரைக்கும். சாமுவேல் எப்படி தேவாலயத்துல இருந்தாலோ அது போல சில பெண்களும் விடப்பட்டிருந்தாங்க. ஏன்னா மரியாளுக்கு அப்பெற்றோருக்கு ரொம்ப வருஷமா பிள்ளை இல்லை. ஆகவே ஒரு பெண் பிள்ளை பிறந்த உடனே கர்த்தருக்குன்னு கொண்டு தேவாலயத்துல விட்டுட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், 2 பிள்ளை இருந்தாலும் 2 பிள்ளையும் வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. 2 பிள்ளையும் கர்த்தருக்கு. 4 பிள்ளை இருந்தா 4 பிள்ளையும் ஆண்டவரே என் முதல் பிள்ளை உமக்கு கொடுப்பேன் அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே என் எல்லா பிள்ளைகளும் உங்களுக்கு தான் ஆண்டவரே அப்படி சொன்னாதான் ஒரு பிள்ளை ஊழியம் செய்யும், இன்னொரு பிள்ளை ஊழியமும் செய்யும், உலக வேலையும் செய்யும், ஒரு பிள்ளை சபைகளை கட்டும், ஒரு பிள்ளை ஏதோ ஒரு ஊழியத்தை தாங்கும். 4 பிள்ளையும் உங்களுக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். சரியா? அப்போ ஆண்டவர் உங்கள் சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்ற விரும்புகிறவர். இந்த மரியாளை கொண்டு தேவாலயத்தில் விட்டுட்டு அவள் பெரியவளான பிறகு வீட்டிற்கு அழைத்து வந்த நாட்களில் தான் தேவதூதன் அவளோடு கூட இடைப்படுகிறார். உங்க பிள்ளைங்களுக்கு காடுடைய என்கவுண்டர் இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? என்கவுண்டர்னா என்ன தெரியுமா? ஒரு சந்திப்பு. இங்க எங்கேர்ள்ஸ் இருக்கிறீங்களா? எங்கேர்ள்ஸ் இல்லை, சரி இருக்கிறீங்களா? வெரி குட். ஸ்கூலு காலேஜுக்கெல்லாம் போயிட்டாங்க, இட்ஸ் ஓகே. உனக்கு காடுடைய என்கவுண்டர் வேணும்னு நீ ஜெபம் பண்ணணும். சரியா? காட் எனக்கு ஒரு என்கவுண்டர் தந்து என் லைஃப் என்ன செய்யுங்க, மாத்துங்க. இந்த மரியாளுக்கு தனக்கு முன்னாடி இருக்கிறது அவமானம் நல்லா தெரியும். தெரிஞ்சும் கூட நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லிட்டா. இன்னைக்கு நான் சொல்றேன், பெண்களாகிய நீங்க ஆண்டவருக்காக எழும்புறதுக்கு சமுதாயம் அவ்வளோ ஈஸியா விட்டுறாது, சபை அவ்வளோ ஈஸியா விட்டுறாது. அதென்ன அந்த அம்மா வந்து பிரசங்கம் பண்ணுது, அதென்ன அந்த அம்மா ஆராதிக்குது, நீங்க இவங்கள விடுங்க, அதென்ன பெண்கள் எல்லாம் ஏன் செய்யக்கூடாது? ஒரு தெபோராள் மட்டும் யுத்தத்துக்கு போனானோன்னு எல்லாரும் கை தட்டுறீங்க, தெபோராளை எழும்புன்னு சொல்றீங்க. ஆனா வீட்டுல உள்ள மனைவி எழும்புனா உட்கார வைக்கிறீங்க, அடக்கி வைக்கிறீங்க. ஸ்திரீகளே, நீங்க ஆண்டவருக்கும் அடங்கி இருக்கணும், அகமுடையானுக்கும் அடங்கி இருக்கணும். ஆனா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறோம்னு வரும்போது கொஞ்சம் அடங்காது, பணிவா தாழ்மை. எங்க என்ன கேட்கிறேன், நான் ஊழியத்துக்கு தான் நான் போறேங்கிறேன். அப்படி அன்பு செலுத்தி நீங்க ஊழியம் செய்யணும். அவர் விட மாட்டாருன்னு வீட்டுக்குள்ள உட்காந்தா 78 வயசு வரைக்கும் நீங்க வீட்டுல தான் இருப்பீங்க, எதையும் சாதிக்க மாட்டீங்க. எங்களுக்கெல்லாம் போராட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் ஊழியத்துக்கு போகும்போது ஒவ்வொரு முறையும் எங்க அப்பாவுக்கு முன்னாடி போய் சிறை கைதி மாதிரி நிற்பேன். அப்பா, நான் இன்னைக்கு ஒரு ஊழியத்துக்கு போறேன். அந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு முந்தின ராத்திரி எல்லாம் ஜோம் பண்ணுவேன். எங்க அப்பா அப்படி மேலே என் கிளை பாப்பா. கிளினிக்கை யார் பாப்பா? 2 நாள்ப்பா. பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டேன். அவங்க வந்து மண்டே வரேன். மண்டேயா? எத்தனை நாள்? 3 நாளா? 3 நாளெல்லாம் எதுக்குமா? அதெல்லாம் யாருன்னா முழு நேரம் ஊழியக்காரங்க. நீ எதுக்குமா உன் பிராக்டிஸை விட்டுட்டு போற? உள்ளம் கொதிக்கும். ஆண்டவரே, எங்க அப்பாவின் கண்களை திறங்க ஆண்டவரே. அப்படி இப்படி போராடிதான் வாலிப நாட்கள்ல ஊழியத்துக்கு போனேன். இந்த போராட்டத்தை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன், கல்யாணம்னு ஒண்ணு ஆனா ஊழியத்துக்கு என்ன விடுற ஒரு மனுஷனை தான் என்ன செய்யணும், கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னா வேணவே வேணான்னு தீர்மானிச்சனால லேட்டா தான் கல்யாணம் பண்ணேன். இன்னைக்கு உலகமெல்லாம் போறேன். அல்லேலூயா. வாலிப பெண் பிள்ளைகளே, உங்களுக்கு அன்பா சொல்றேன். நேரலையிலோ தொலைக்காட்சியிலோ யூடியூப்ல என் செய்தியை கேட்கிற உங்களுக்கு நான் அன்பா சொல்றேன்,
வெயிட் ஃபார் த லார்ட்ஸ் பெர்ஃபெக்ட் டைம். நீயா சூஸ் பண்ணாதம்மா, உனக்கு தெரியாது. உனக்கு வயசு 18, உனக்கு வயசு 21. இப்ப சூஸ் பண்ணா பெஸ்டா சூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் 35 வயசுல ஏன்டா இவரை சூஸ் பண்ணேன்னு கவலைப்படுவேன். உங்க அப்பா கையில கொடு. அவர் காலகாலமா மேட்ச் மேக்கரா இருந்தவர். அவருக்கு தெரியும் யாருக்கு யாரை சேர்க்கணும், எந்த ஜாடிக்கு எந்த மூடியை போடணும் அவருக்கு தெரியும். அவர் கையில கொடுத்துட்டு நீ கம்முன்னு இருந்தா ஆண்டவர் அழகா கொண்டாந்து என்ன செய்வாரு, மேட்ச் பண்ணுவார். ஒரு வாலிப மகள் ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து பிறந்தாள். இவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் என்று தெரிஞ்ச உடனே பெற்றோருக்கு தெரிஞ்சு பயங்கர உபத்திரவப்படுத்தி அடிச்சு 7 நாள் வீட்டுக்குள்ள போட்டு சாப்பாடு கொடுக்காத வச்சிருந்தாங்க. குளிக்கல, அந்த ரூம்ல வாஷ்ரூம் கிடையாது. ஜஸ்ட் இமேஜின், சாப்பாடு இல்லை. 7 நாள் போட்டுட்டு 7வது நாள் அவளுக்கு ஒரு பையனை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த 7வது நாள் கல்யாணம். இவ என்ன செய்யணத்தில், ஆண்டவரே இதுக்கு மேல எனக்கு உங்களுக்கு நிற்க எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, எனக்கு தயவு செய்து நீங்க என் வாழ்க்கையை நடத்துங்கன்னு ஒப்பு கொடுத்துட்டா. கல்யாணமும் ஆயிடுச்சு. கல்யாணம் நடந்தது என்னவோ பொதுவா அந்த மாதிரி தான் நடந்துச்சு. கல்யாணம் அன்னைக்கு அன்று இரவு இவளுக்கு ஒரே பதஷ்டம், இந்த மனுஷன் எப்படி இருப்பானோன்ட்டு. அப்போ அவர் பேசும்போது சொன்னா, அம்மா நான் முதல்ல உனக்கு ஒன்று சொல்லிடுறேன், உனக்கு எல்லா உரிமையும் நான் தரேன், உன்னை ரொம்ப நேசிப்பேன், உன்னை கடைசி வரைக்கும் கண்கலகாம காப்பாத்துக்குவேன். ஆனா ஒண்ணுமா, நான் இயேசு சாமியை என் ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன். அதனால அவரை வணங்குறதுக்கு மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுன்னு சொன்னார். எப்படி பாருங்க, மேட்ச் மேக்கருக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். அவன் நினைச்சா வாழ்க்கை கண்ணீர்ல துவங்கும் முதலிரவே அப்படின்னா அவளுக்கு அந்த முதல் நாளே ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு. ஐயோ இவளுக்கு மகிழ்ச்சி தாங்கணும், ஐயோ நானும் என் சாமியை ஏத்திருக்கிறேன். அவங்க லைஃப் எவ்வளவு சந்தோஷமா துவங்கி இருக்கும் பாருங்க. சொல்லுங்க, மேட்ச் மேக்கர் நல்லா மேட்ச் பண்ணுவாரு. நீயா மேட்ச் பண்ணிக்கிட்டனா அங்க எங்கன்னா சிக்கல் இருக்கும். அதனால அவர் கையில கொடுத்துரு, கர்த்தர் உன்னை நடத்துவார். இந்த மரியாள் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அர்ப்பணம் செஞ்சாளா, அவள் வயிற்றிலிருந்து ரட்சகர் பிறந்தார், உலகத்தை ரட்சிக்க வந்தார். நான் சொல்றேன், உங்களுக்குள் இருந்து புறப்படுகிற ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களை அநேகருடைய ரட்சிப்புக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். யங்கர்ஸுக்கு பேசுறேன், நீங்க ரொம்ப வாலிப மகள் தான், ஆனா உன் வாழ்க்கையை அவருக்கு சரண்டர் பண்ணும்போது உன்னையும் மரியாளை போல மாற்றுவார். அந்த வம்ச அட்டவணையில் வந்த 5 பெண்களும் வித்தியாசமான பின்னணியிலிருந்து வந்தவங்க, ஆனா மேன்மையான வாழ்க்கையை பெற்று நமக்கு முன்னதா சாட்சியா இருக்கிறாங்க. உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டோட கையில ஒப்பு கொடுக்கலாமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.